ஓகே 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 ஓகே. எல்லாருக்கும் எஸ்எஸ்எம்ஜி இந்த 5வது ஆண்டு நிறைவு விழா, 6வது ஆண்டு துவக்க விழா சீரம் சிறப்பமாக இருக்கிற எல்லா வல்ல இறைவனை வேண்டிட்டு இந்த ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா 5 வருஷம் வேறு ஊன்றிய இடத்துல எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நானும் ஒரு பாக்கியசாலி தான். நானும் அந்த எல்ஐசி ஏஜென்டா இருந்தாலும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த எப்பொழுதுமே என்னுடைய மீட்டிங்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கும் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த ஒரு பாட்டு தான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரவணன் சார் அந்த பாட்டை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க சார். வளர்வது என்றும் நன்மையே, தாழ்வது முடிவில் தீமையே, தயக்கம் வேண்டாம் முன்னேறடா. வாழ்வது என்றும் உண்மையே, வளர்வது என்றும் நன்மையே, தாழ்வது முடிவில் தீமையே, தயக்கம் வேண்டாம் முன்னேறடா. வாழ்வது என்றும் உண்மையே, வளர்வது என்றும் நன்மையே, தாழ்வது முடிவில் தீமையே, தயக்கம் வேண்டாம் முன்னேறடா. முன்னேறடா 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 முன்னேறடா, வாழ்வது உண்மையே. வெற்றியின் பாதை தெரியுதடா, வீணர்கள் கோட்டை சரியுதடா. வெற்றியின் பாதை தெரியுதடா, வீணர்கள் கோட்டை சரியுதடா. எட்டு திசையும் கொண்டாடவே எகிரி பாய்ந்தே முன்னேறடா. முன்னேறடா 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 முன்னேறடா, வாழ்வது என்றும் உண்மையே. வீரனை தோல்வி நாடாது, வேங்கையும் பதுங்கி ஓடாது. வீரனை தோல்வி நாடாது, வேங்கையும் பதுங்கி ஓடாது. வாகையே நீரும் கூடாது, வாழ்ந்திடலாமோ முன்னேறடா. முன்னேறடா 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 முன்னேறடா, என்றும் உண்மையே, வளர்வது என்றும் நன்மையே, தாழ்வது முடிவில் தீமையே, தயக்கம் வேண்டாம் முன்னேறடா. முன்னேறடா முன்னேறடா. நன்றி சரவணன் சார் அவர்களுக்கு. இன்னைக்கு கொடுத்துருக்க டாபிக் பத்தி அனலைஸ் பண்ணலாம். ஸோ சிப் இன் எல்ஐசி சார், ஆடியோல சார்? ஹலோ, கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு, கரெக்டா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ சிப் இன் எல்ஐசி அப்படின்னு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம எல்ஐசி ஏஜென்ட்னா ஒரு காலத்துல பயந்து போயிட்டு வீட்டிலே இருந்து இல்லைன்னு சொல்ற காலம் போயிட்டு, பாய் வேணுமா?
அதுல இருந்து டேபிள் போர் 75 எடுத்துக்கோங்க. வந்து மணி பேக் திருப்பி திருப்பி அவங்களுக்கு மணி பேக் வரும்போது ஒரு நம்பிக்கை வந்து அதன் பிறகு பெரிய வளர்ச்சி அசுர வளர்ச்சி நடந்துட்டே இருக்கிற காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அவங்க வழி நடத்துனது அவங்க போட்ட ரோட்ல தான் நீ நம்ம அழகா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன சர்க்கிள் வந்துட்டு இருக்கு. அந்த ஜெனரேஷன் சேஞ்ச் ஓவர் ஆகுது. இந்த யங் கேப் ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் வந்து ஆல்பா பீட்டான்னு சொல்ற மாதிரி இந்த ஜெனரேஷன்ல இந்த லாங் டேர்ம் வெயிட் பண்றது, எனக்கு உடனே பணம் எடுக்கணும், நான் ஏன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், எனக்கு அங்க அவ்வளவு கிடைக்குது, கம்பாரிசன். ஏன்னா அவங்களுக்கு மீடியா கையில இருக்கிறதுனால கம்பாரிசன் பாக்குறாங்க. இளம் காலை பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கு என்னன்னு தெரியாது, அனுபவம் வந்த பிறகுதான் தெரியும். அது மாதிரி நம்ம ஒருத்தர் வீட்டுல பாலிசி கொடுக்குறோம், அந்த வீட்டுல பாலிசி மெச்சூர் ஆகுது. மெச்சூர் ஆகும்போது அவங்களுக்கு இருக்கிற பிள்ளைங்களுடைய வயசு 25-30 வயசுக்கு வராங்க. அப்போ அவங்க வேலைக்கு போறாங்க, அவங்ககிட்ட பாலிசி கேட்கும்போது அங்கிள் எனக்கு 20 வருஷம் 25 வருஷம் பொறுமை கிடையாது, நான் சிப்புக்கு போறேன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போறேன் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு பெரிய ஆதங்கத்தை கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்மளுடைய முகவர் அனைத்து அத்தனை பேருமே வந்து ஐயோ மியூச்சுவல் ஃபண்டு போறாங்களே, நம்ம எப்படி இதை கவுண்டர் பண்றது, நமக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லையா, இல்லை நம்ம எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்னு ஒரு பெரிய தயக்கத்திலே இருக்கிறாங்க. இந்த தயக்கம் எல்லாருக்கும் உண்டு, எல்லாரும் ஓவர் கம் பண்றாங்க. இப்போ நான் சொல்ல போறது எல்லாம் நான் எப்படி ஓவர் கம் பண்றேன் அதை பத்தி தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இது எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும். ஏற்கனவே இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணாதவங்க இதை பண்ணுனா அவங்களுக்கு இன்னும் கூடுதலா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். அல்டிமேட்டா நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும், சொசைட்டிக்கு நல்லது செய்யணும். நல்லது செஞ்சா நல்லது வரும், இது கான்செப்ட். நல்லது செஞ்சா நல்லது வரும். நல்லது எப்படி செய்யணும், வினாடி வினாடிக்கு வினாடி வினாடிக்கு வினாடி செய்யணும். இன்னைக்கு ஒரு வாட்டி நல்லது, ஒரு வருஷத்துக்கு பத்தி நல்லது செய்யக்கூடாது, செகண்டுக்கு செகண்ட் செஞ்சுட்டே இருக்கணும். அதான் நம்ம கிளைண்ட்டை போய் பாக்குறோம், நல்லது செய்யறோம், ஐயா பாலிசி வாங்கிக்க, பணத்தை சேர்த்து வை, அப்பா சொன்னது பணத்தை சேர்த்து வைப்பா, பின்னாடி தேவைப்படும் நமக்கு அப்பா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சொசைட்டிக்கு நம்ம சொல்ற வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சிப் அப்படின்ற வார்த்தை, சிப் அப்படின்னா என்ன மீனிங் பண்றீங்க, யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. எஸ்ஐபி சிப் அப்படின்னா என்ன மீனிங் பண்றீங்க? சிப்புன்னு சொன்னா உடனே நம்ம பயந்துகிட்டு ஐயோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடுறாங்களேன்னு ஒரு வருத்தம் வரும். சிப்புனா வாட் யூ மீன் பை சிப்? நண்பர்கள் எல்லாருமே இன்டராக்ட் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க. இதை முழுக்க பேசலாம். ஹலோ ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர் இது பண்றாரு. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்மளது வந்து சிஸ்டமேட்டிக் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகே ஓகே சரி சார், நான் சொல்லட்டுங்களா? இப்போ சிப் அப்படின்னா என்ன அர்த்தம்ட்டு சார், சிப்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சார். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ப்ராடக்ட் எது வேணாலும் நீங்க வச்சுங்க, ஆனா அது வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. அந்த வார்த்தைய அதிகமா பயன்படுத்துறவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க பயன்படுத்துறாங்க. அதனால இப்ப இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, சின்ன வயசுக்காரங்க எல்லாம் நான் சிப்ல முதலீடு பண்ணிட்டேன், சிப்ல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே நம்ம பயந்துட்டு வந்துடணும். அப்போ நம்ம பயந்துட்டு வராம அவங்கள கவுண்டர் பண்ணணும். தம்பி சிப் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க இதே கேள்வி கேட்டீங்கன்னா மாசம் மாசம் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு, அதுதான்பா எல்ஐசி ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும். உனக்கு உறுதியான பேமெண்ட் வேணுமா, இல்ல அதாவது கேரண்டீடு இன்கம் வேணுமா, இல்ல நான் கேரண்டி இன்கம் வேணுமா அப்படின்னு நம்ம அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், சிஸ்டமேட்டிக் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர், இப்படிலாம் கூட எல்லாரும் பேர் வச்சிருக்காங்க, அவங்களோட விசிட்டிங் கார்டில் இருக்கும். ஆனா நம்ம அவங்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்ன, ஒழுங்கா பணம் கட்டுறதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதை நீங்க மாசம் மாசம் கட்டலாம், வருஷம் கட்டலாம், 6 மாசத்துக்கு கட்டலாம், எப்படி வேணாலும் கட்டலாம், அது நம்மளுடைய விருப்பம், கஸ்டமருடைய விருப்பம். இப்போ இவங்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இன்சூரன்ஸுக்கும் என்ன வித்தியாசன்றதை கொடுத்து போகணும். ரெண்டுமே 2 ரிலினியர் டெஸ்டினேஷன் போடுங்க. சிப்ல ஒரு 5000 போடுறாரு, இன்சூரன்ஸ்லயும் ஒரு 5000 போடுறாரு. ரெண்டுத்தையுமே அவருக்கு ஒரு கதை மாதிரி அழகா சொல்லணும். நீங்க ரெண்டுமே 20 வருஷம் போடுறீங்க, 5000 போட்டீங்கன்னா 20 வருஷம் பொறுத்து
இன்சூரன்ஸ்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் வரலாம். சிப்ல எவ்வளவு வரும்? 3 லட்சம் வரலாம், இல்ல 4 லட்சம் வரலாம். இல்ல அன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப டவுன் ட்ரெண்டா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கலாம். ஸோ அது நிலையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நான் முதல்ல என்ன சொன்னோம், இன்சூரன்ஸ்ல போட்டீங்கன்னா உறுதியா இவ்வளவு ரூபாய் வருது, அதோட ஒரு 100 ரூபாய் கம்மியா வந்தாலும் உங்களால சொல்ல முடியுது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல அது தெரியாது. ரெண்டாவது, போட்டு ஒரு 4வது வருஷமோ 5வது வருஷமோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து என்ன காசு இருக்கோ அதுதான் வரும். அதே சிப்பு எல்ஐசில நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன கிடைக்க போதோ அந்த சம்மஷோட முதல்ல கொடுத்துரும், கட்டண காசும் திருப்பி கொடுத்துரும். எல்ஐசி சிப்பு இப்படி இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் சிப்பு இப்படி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அடிக்கடியா சொல்லிட்டே இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் சிப்ல என்ன ஒரு பெரிய டிராபேக், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போறோம் அப்படின்னா நீங்க நெடுநாளைக்கும் கட்ட மாட்டீங்க. எப்பெல்லாம் பணம் தேவை இருக்கோ, பேங்க்ல பணம் இருந்தா உங்களுக்கு எடுக்க எடுக்க ஆசை வந்துட்டே இருக்கும், எப்ப தேவை இருக்கோ எடுத்துருவீங்க. அது மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்ட் சிப்பு உங்களுக்கு எடுத்துட்டு போயிடும். ஆனா எல்ஐசி வழிய நீங்க சிப்பு வந்தீங்க அப்படின்னா குழந்தை கல்யாணத்துக்கோ குழந்தை படிக்கிறதுக்கோ என்ன தேவைக்காக நீங்க பண்ணீங்களோ அந்த தேவை நிறைவேறதுக்கு அந்த சிப்பு வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இப்படிதான் வந்து அதை கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி அவங்க கிட்ட பேசணும். இல்ல சார் எனக்கு சிப்பு தான் வேணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற நிவேஷ் பிளஸ், சிப்பு, இண்டெக்ஸ் பிளஸ் இதுல கொடுங்க. கேரண்டியா கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. கேரண்டியா கிடைக்கும் சொல்றதுக்கு எனக்கு ரைட் கிடையாது சார். கிடைக்கும், கிடைக்காம போகலாம், உங்களை பொறுத்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். இத சிப்போடைய வார்த்தை இதுதான். அதுலயே வந்து இப்ப புதுசா எஸ்டபிள்யூபி பிளான், போன கிளாஸ்ல கூட சொன்னேன், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் போடுவாங்க. அந்த லம்சம் அமௌண்ட் போட்டுட்டு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே வருவாங்க. சம் சுச்சுவேஷன்ல ஒரு 10-5 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களால அவ்வளவு தூரம் கொடுக்க முடியாது. ஏன்னா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் இருக்குன்னு அதுல போட்டுருவோம். ஆனா நம்ம கிட்டையும் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் இருக்கு, வித்துட்டு இருக்கோம். யாராவது ஒரு பேரா இல்ல 2 பேரா சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் நம்ம எல்ஐசிலே இருக்கு. ஆனா எல்ஐசில வேற பேர் வச்சிருக்காங்க. நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்லும் போது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் தான் சொல்லணும். உச்சவ் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட அது மாதிரிதான். அது கிடையாது. சிஸ்டமேட்டிக் வித் கரெக்ட். அக்ஷய், சாந்தி இதெல்லாம் வந்து இது மாதிரிதான் வரும். உச்சவு உமங்லாம் வந்து எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி ரெண்டுமே மிக்ஸ் பண்ண பிளான நம்ம சொல்லணும். நம்ம இப்ப வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான் பேச மாத்திக்கணும். அப்புறமா தான் இன்சூரன்ஸ் கொண்டுட்டு வரணும் அவங்களுக்கு. எஸ்ஐபியில் ஆரம்பிச்சு எஸ்டபிள்யூபில முடிக்கலாம் சார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போனோம்னா நீங்க எதெல்லாம் பிச் பண்ணுவீங்க? ஜீவன் உமங், ஜீவன் உற்சவ பிச் பண்ணலாம். ஏன்னா எஸ்ஐபி மாதிரி பீரியாடிக்கலா பணம் கட்டுறீங்க, எஸ்டபிள்யூபி மாதிரி பீரியாடிக்கு வித்ட்ரா பண்றீங்க, அது மாதிரி எடுத்துட்டு போகலாம். ஜீவன் லக்ஷயா சொல்ல முடியாது. ஜீவன் லக்ஷயா இஸ் என்டோமென்ட் ப்ராடக்ட். ஸோ ஜீவன் அக்ஷய், ஜீவன் சாந்தி இதை ஒன் டைம் டெபாசிட் பண்ணிட்டு அவங்களுக்கு மாசம் அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் கொடுக்கலாம். இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இது குறையாது, உறுதி செய்யப்பட்டது வாழ்நாள் முழுக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படி இல்லை, இருக்கிற வரைக்கும் வரும். இல்லைன்னும் போது அந்த மாசம் வராது, திருப்பி மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆகும்போது வரும். அது இப்போ குறையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 10 வருஷத்துக்கு பிறகுதான் தெரியும். ஆனா நம்மளுடைய ஜீவன் சாந்தி அக்ஷயில ஸ்டாண்டர்டா கேரண்டி தான் வந்துட்டே இருக்கும். ஸோ சிஸ்டமேட்டிக் எஸ்ஐபி சொல்லிட்டேன், எஸ்டபிள்யூபி சொல்லிட்டேன். ரெண்டாவது, நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் முகத்து இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுங்க சார், 100 பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல உள்ள போறாங்க சார், ஆனா 100 பேருமே வந்து கடைசி வரைக்குமே ரீச் ஆகுறது இல்லை. அதுல வந்து 5 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க 40% தான். 2 வருஷம் வரைக்கும் இருக்கிறவங்க முதல்ல 60%. அப்படியே குறைஞ்சு நெடுநாளைக்கு யாரும் போக மாட்டாங்க. 2 பயம் அதுல. ஒண்ணு வந்து பணம் தேவை இருக்கும்போது எடுத்துடுறாங்க, இல்ல வேற ஒருத்தர் சொல்றாரு கேப்பார் பேச்சை கேட்டுட்டு அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, அப்புறம் வேண்டாம் பாத்துக்கலான்னு விட்டுடுறாங்க. ஸோ அந்த பணம் அப்படியே போயிடும். ஸோ நம்ம கிட்ட தப்பிக்கிறதுக்காக அது மாதிரி போயிட்டு அவங்க பணத்தையும் எழுந்துட்டு அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லாம இருப்பாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க ஆம்பி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா யாரு எத்தனை வருஷம் ஸ்டாண்ட் பண்றாங்க, முதல் வருஷம் எத்தனை பேரு, 100 பேர் பாலிசிய சிஸ்டமேட்டிக் பிளான்ல வாங்குறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டிருக்காங்கன்னா 1 வருஷத்துல எத்தனை பேர் இருக்காங்க, 2 வருஷம் ஆகும்போது எத்தனை பேர் குறையிறாங்க, 3 வருஷத்துல எவ்வளவு குறையிறாங்க,
அப்படின்னு குறைஞ்சிட்டே போவாங்க. கடைசியா 10% 20% மட்டும்தான் அதுல லாங் டேர்ம்ல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு கதை சொல்றேங்க. இப்ப ரன்னிங் ரேஸ் நடக்குது. ரன்னிங் ரேஸ் நடந்ததுன்னா ஒரு 10 பேர் ரன்னிங் ரேஸ்ல ஓடுறாங்க. எத்தனை பேர் ஜெயிப்பாங்க? யாராவது சொல்லுங்க. இது கவுண்டர் பேசிட்டே இருக்கணும் சார். நண்பர்களே டக்கு டக்குன்னு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண நாங்க எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. எல்லாருமே ஜெயிக்கிறவங்க தான். எல்லாருமே கடைசி வரைக்கும் ஓடிட்டு தான் நிப்பாங்க. ஆமா, கடைசி வரைக்கும் ஓடிட்டு நிப்பாங்க. ஆனா முதல்ல ஓடுறவனுக்கு மட்டும் தானே மெடல் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா அப்ப மத்தவங்க தோத்துட்டா அர்த்தம் கிடையாது. அவங்களாம் அந்த வாய்ப்பை எழுந்துட்டதான் அர்த்தம். ஏற்படுத்திக்கிறாங்க. வாய்ப்பை எழுந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் கிடைக்கல. அது மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் 100 பேர் ஓடுறாங்கன்னா ஒரு ஆள் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட ஸ்ட்ராட்டஜி தெரியும், அவன் பணம் தேவை கிடையாது, அவங்க போய் லாஸ் ஆன என்ன ஒரு மன தைரியம் இதெல்லாம் இருக்கணும். ஆனா நம்ம மக்கள் அப்படி இல்லை, நிறைய பணம் வேண்ட எண்ணத்தோட தான் உள்ள போறாங்க, கை சுட்ட பிறகு வெளியே வந்துடுறாங்க. ஸோ இந்த ரன்னிங் ரேஸ் மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டு. நல்லது கெட்டது நான் டிபேட்டுக்கே வரல. மியூச்சுவல் ஃபண்டு செய்யணும், எப்போ செய்யறது நான் சொல்றேன். ஸோ இந்த ரன்னிங் ரேஸ் ஞாபகம் வச்சுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றவங்களுக்கு இந்த கதையை சொல்லுங்க. ஐயா 10 பேர் ஓடும்போது ஒரு ஆள் மட்டும் தான் ஜெயிப்பாங்க, அடுத்த 9 பேர் லேட்டா ஜெயிப்பாங்க. ஆனா முதல் ஆளுக்கு மட்டும் தான் அதிக லாபம் கிடைக்கும், அடுத்த ஆளுக்கு அதிக லாபம் கிடைக்காது. ஆனா நம்ம எல்ஐசிலையும் நம்ம இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் 10 பேருக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா 10 பேருமே ஜெயிப்பாங்க. கவுண்டர் பண்ணுங்க யாராவது ஒருத்தர். ஹலோ, 10 பேரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி? உடனே ஸ்பான்டேனியஸா சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா 10 பேரும் ஜெயிப்பாங்க. எப்படி? அவங்களுக்கு இன்சூரன்ஸ்ல ரிஸ்க் கவரேஜ் இருக்கு, உறுதியளிக்கப்பட்ட அந்த போனஸ் இருக்கு, குடும்பத்துக்கு பாதுகாப்பு வந்து உறுதியளிச்சிருக்கோம். முதல் பெனிஃபிட் வந்து 10 பேருமே கட்டுறாங்க, 10 பேருமே செட்டில்மெண்ட் வாங்குறாங்க. ரெண்டாவது பெனிஃபிட் வந்து 10 பேர்ல 2 பேர் இறந்து போயிடுறாங்க அப்படின்னாலும் அந்த செட்டில்மெண்ட் அங்கேயே அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருது. ஸோ அப்போ நம்ம கூட வரவங்க ஜெயிக்கிறவங்களுடைய ரேஷியோ வந்து அதிகம். ஒருத்தரோ 2 பேரோ தான் அது கட்ட முடியாம நின்று சரண்டர் பண்ணி பெய்டப் ஆகிட்டு வச்சிருப்பாங்க. இது அத்தனை பேரும் கட்டினவங்க எல்லாருமே வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த லாஜிக்கை புரிய வைக்கணும். வாட் இஸ் சிப்புக்கும் மியூச்சுவல் ஃபண்டு எல்ஐசிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு போகணும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நிறைய பேர் நான் சிப்ல போடுறேன்னு போடுறாங்களே, அவங்களுக்கு இன்னொரு கதையை சொல்லுங்க. ட்ரையாங்கிள் தெரியும், முக்கோணம் தெரியும். முக்கோணம் மாதிரி தான் ஒரு ஃபைனான்சியல் பிரமிட் நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி தான் கீழே பேஸ் இருக்கணும். ட்ரையாங்கிளை விட்டுடுங்க. ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா ஒரு கோபுரத்து வாசல் உள்ள போறீங்க, அந்த கோபுரம் எப்படி கட்டியிருப்பான்? நம்ம வடிவேல் தான் சொல்லுவாரு, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவார். ஸோ இந்த கதைக்கு தான் இன்னைக்கு வந்து மக்கள் போயிட்டு இருக்காங்க. அனுபவம் இல்லாத மக்கள் போறாங்க. நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சு கொண்டுட்டு வரணும். ஐயா நீங்க மியூச்சுவல் ஃபண்டு போங்க, தப்பு கிடையாது, அதுவும் உங்களுக்கு தேவை இருக்கு. ஆனா முதல்ல உன் பணத்தை பாதுகாப்பு பண்ணிக்கும். பாலிசி வாங்கிக்கோன்னு சொன்னா அவன் வந்து இவருக்கு இதுதான் லாபம் நினைச்சுக்குவான். உன் பணத்தை முதல்ல பாதுகாப்பு பண்ணுக்க, உன் குடும்பத்தை முதல்ல பாதுகாப்பு பண்ணு. அதன் பிறகு நீங்க என்ன வேணாலும் பண்ணு, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணுன்னு கேட்பாங்க. 100 பேரும் கேட்பாங்களா? 100 பேரும் கேட்க மாட்டாங்க. கேட்கிறவங்களும் சொல்லுங்க, பாக்குறவங்களும் சொல்லுங்க. ஐயா முதல்ல பேஸை நல்லா வச்சுக்கோ, பாதுகாப்பு பண்ணிக்கோ, குடும்பத்தை பண்ணிக்கோ. ஒரு கோபுரத்துக்கு அடியில இருக்கிற பேஸ் மட்டும் யாருக்கும் தெரியாது. ஆனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை பூகம் வந்தாலும் அது பத்திரமா இருக்கும். வெள்ளத்தால் அடியாது, காத்துல கரைஞ்சி போகாது, இடிஞ்சு விழாது, அது மட்டும் பத்திரமா உள்ள இருக்கும். அதுதான் நம்மளுடைய இன்சூரன்ஸ், அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ், கதைகள் உங்களுக்கே தெரியும். குழந்தைங்க நம்ம சொல்லுவோம், வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு அந்த கதையெல்லாம் நம்ம கிளைண்ட் சொல்லிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. எல்லாருமே கேட்பாங்களா? இன்னைக்கு கேட்க மாட்டாங்க. தனுஷ் டைலாக் ஞாபகம் வச்சுங்க, பார்க்க தான் பிடிக்கும், பேச தான் பிடிக்கும். பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஒரு கிளைண்ட்டை நீங்க பார்க்க தான் பிடிக்கும். இப்போ ரீசெண்டா கோயம்பேட்டுல ஒரு 2 வீலர் இன்சூரன்ஸ்க்காக தான் என்ன வர சொன்னாரு. 2 வீலர் பண்ணி கொடுத்தாச்சு. ஏன் சார் 2 வீலர் நான் ஏன் பண்ணோம், எனக்கு வீடு இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தான் வீடு இருக்கு அப்படின்னாரு. நான் நைட்டு வரேன், 1 மணிக்கு வரேன், பகல் 1 மணிக்கு போயிடுறேன், தூங்கிட்டு வரேன், இதுதான் சார் இந்த ஜாப், வியாபாரம் பண்றேன்னாரு. சார் நீங்க அந்த வண்டி எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? 78,000 ரூபா. தொலைஞ்சு போச்சுன்னா நஷ்டம் தானே சார், அதுக்காக ஒரு 1000 ரூபா கட்டுங்க அப்படின்னா. சரின்னு ஓகே போட்டியாச்சு. ரெண்டாவது அதோட நான் முடிச்சுட்டு நான் வரல. நான் என்ன பண்ணேன்னா, சார் உங்களை சந்திச்ச நேரம் புதுசா பிளான் கொண்டு வந்திருக்காங்க, 2 பிளான் சொல்லிட்டு ஒரு பேம்ப்ளெட் கையில கொடுத்தா. எல்ஐசி பேம்ப்ளெட் கிடையாது, நாங்களே ஒரு பேம்ப்ளெட் போட்டு வச்சிருக்கிறோம், நம்ம ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க.
அதுல ஜீவன் லாபம் தான் போட்டேன். பே 5,000 ஃபார் 16 years, get 2 lakh ஃபார் 15 years. Pay 5,000 for 15 years, get 2 lakh for 15 years அந்த கொட்டேஷனை கொடுத்துட்டு, எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க எனக்கு அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து ஒரு 100 பேருக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கேன். அதுல நீங்க வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவர் கொட்டேஷனை போட்டு கையில கொடுத்துட்டு வந்தார். சரி சார் நான் பாக்குறேன் அப்படின்னு போயிட்டார். அடுத்து ஒரு 10 நாள், திருப்பி ஒரு 10 நாள், கரெக்டா 11 மணிக்கு போனதா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பார். கரெக்டா அந்த டைம் நோட் பண்ணிட்டு ஒரு 5-6 வாட்டி போனேன். முந்தா நாள் சைன் அப் ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. 0 இன்சூரன்ஸ்லாம் இருந்தார். நான் போனது 2 வீலர் இன்சூரன்ஸுக்காக தான். அவரும் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்க சார், இங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க, ராயல் சுந்தரம் வந்து கேட்குறாங்கன்னார். முதல்ல நீங்க உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க சார், வண்டிக்கு எப்படி இன்சூரன்ஸ் போட்டீங்களோ முதல்ல உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுங்க. ஐடி ஃபைல் பண்றாரு, 1 கோடி வரைக்கும் பேசினேன். ஆனா அவர் இதுதான் வந்தார். சரி முதல்ல உள்ள விட்டோம், நம்ம டேட்டா பேஸ்ல உள்ள விட்டோம், அடுத்தடுத்து அவரை பொறுமையா டெவலப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு கொண்டு வரும். ஸோ இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு கேட்கறவங்க, இந்த மோகத்தில் இருக்கவங்கலாம் நம்ம மீண்டும் மீண்டும் தான் பார்த்து பேசணும். ஏன்னா நமக்கு மட்டும் தான் அந்த ரைட் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. ஒரு கிளைண்ட் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா அப்படியே விட்டுட்டு வந்துடாதீங்க. அன்னைக்கு அப்படிதான் சொல்லிடாது. அடுத்த வாட்டி பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கேட்பாரு, 4வது வாட்டி பாயிண்ட் கேட்கும்போது முழுமையா அவருக்கு புரிஞ்சுக்கும். எப்பொழுதுமே ஒரு கேள்வியை படிச்சா புரியாது. அதுதான் நம்ம கொஸ்டின் பேப்பரே சொல்லுவாங்க, 2 முறை படின்னு சொல்லி டீச்சரே சொல்லுவாரு, நம்ம அப்பாவும் சொல்லி அனுப்புவாங்க. ஒரு கேள்வியை 2 வாட்டி படி, இல்ல 3 வாட்டி படி, அப்பதான் அது என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியுன்னுவாங்க. அது மாதிரிதான் கஸ்டமருக்கும் இன்சூரன்ஸ் பத்தி தெரியாது, நம்ம தான் போயிட்டு 2 முறை இல்ல 3 முறை போயிட்டு அவருக்கு புரிய வைக்கணும். ஸோ இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு காம்படிட்டரா நம்ம எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறவங்கள மனநிலையை மாத்தி அந்த குடும்பத்தை பாதுகாப்பு பண்றது தெய்வீகமானது. நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டு போறாங்களே, அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா நேற்று நடந்த ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். நம்மளை விட்டுட்டு வெளியே போறாங்களா அவங்களை சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெடம்ஷன்லாம் ஈஸியெல்லாம் சொல்றாங்க, எல்லாமே கரெக்டு தான். அது வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டு, தெரியாதவங்களுக்கு கரெக்ட் கிடையாது. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் என்னுடைய ரொம்ப நாள் கிளைண்ட்டு, பெரிய கிளைண்ட்டு. நான் கேட்டிருந்தேன், சரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு நாள் வாங்கினாங்க, பேசினாங்க. அடுத்த வாரம் சேலரி வந்தோடனே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி முடிஞ்சது. சேலரி வந்தோடனே நானும் அவங்க ஞாபகப்படுத்தினேன். சாயந்தரமா வீட்டுக்கு வாங்க சொன்னாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டேன். இதுக்கு இடையில ஸ்கூல்ல அவங்க டீச்சரா இருக்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒருத்தரை மீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நேரம் பேங்க் கூட்டு போயிருக்கிறாங்க. நான் சொன்ன விஷயத்துல அவங்க கொஞ்சம் மாடுலேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பாலிசி புக் பண்ணிட்டாங்க, செக் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி மேடம், அப்புறம் சொன்னாங்க இது மாதிரி நான் HDFCல வாங்கிட்டேன் சார் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, இன்சூரன்ஸ் இல்லாம இருந்தீங்க வாங்கிட்டீங்க சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் என் மனசுல கஷ்டம் தான், நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்றது. அப்புறம் உடனே மறுநாள் கூப்பிட்டாங்க, சார் நீங்க என் பொண்ணுக்கு போட்டிருக்கேன்னு பொண்ணுக்கு போட்டுட்டாங்க. சந்தோஷம், மானம் பாலிசி முடிச்சாச்சு. முந்தா நாள் சிம்ஸ்ல அவங்க அட்மிஷன், வடபழனி சிம்ஸ்ல அட்மிஷன் போட்டாங்க. போன் எனக்கு தான் பண்ணாங்க, சார் ஹஸ்பண்ட் அட்மிஷன் போட்டேன், நான் கிளைம் எப்படி எடுத்துட்டு போகணும்னு. மேடம் ஹஸ்பண்ட்னு சொன்னீங்க, உங்க ஹஸ்பண்டா இல்ல உங்க பொண்ணோட ஹஸ்பண்டான்னு கேட்டேன். இல்ல சார் என் ஹஸ்பண்ட் தான். பாலிசி நம்ம கொடுக்கலையே மேடம் அப்படின்னேன். ஆமா சார் உங்க கொடுக்கல, பட் எப்படி எடுத்துட்டு போகணும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம் மேடம், நீங்க அட்மிஷன் போடுங்க, எல்லாத்தையும் பாருங்க. கேஷ்லெஸ் கிடைச்சதுன்னா அங்க ஹெல்ப் டெஸ்க் இருக்கு, அங்க போங்க. இல்லைன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கி தர, ஒன்றும் பார்த்துட வேணாம், அட்மிஷன் போடுங்க. கைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பேப்பர்லாம் எனக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ பாலிசி எங்கேயே வாங்கினாங்க, ஆனா இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்றோம், கஷ்டம் கிடையாது. நம்மளோட LIC பாலிசி நிறைய வச்சிருக்காங்க. இப்ப அவங்க பொண்ணுக்கு பாலிசி வேணும், சர்வீஸ் பண்ணாங்க. இது ஏன் நான் சர்வீஸ் பண்ணி தரேன்னா, இது பாருங்க, அவங்க 2 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டியிருக்கிறாங்க, 78,000 பிரீமியம். 15 வருஷம் பழக்கத்தில் இருக்கிறவங்க வேற இடத்துல பாலிசி போது மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வரணும். இப்போ சர்வீஸ் பண்ணி கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அவங்க சார் நீங்களே பண்ணிடுங்கன்னு போர்ட்டபிலிட்டி நம்ம கிட்ட வந்துருவாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இங்க நான் அவங்க கூட லிங்க் பண்றேன். பிரைவேட்ல வாங்கினாங்க, HDFCல வாங்கினாங்க, HDFC பேங்க் இருக்கு, ஆனா எப்படி கிளைம் பண்ணணும்னு தெரியாது. மியூச்சுவல் ஃபண்டு போய் எப்படி கிளைம் பண்ணுவாங்க? அந்த போர்ட்போலியோ ஸ்டேட்மெண்ட் எங்க வருது? இப்ப எல்லாமே ஆன்லைன்ல போயிடுது. முதலையாவது 6 மாசத்துக்கு ஒருக்கா கேம்ப்ஸ் இருந்து லெட்டர் வரும், இப்ப அதுவும் வரது கிடையாது. பேன் நம்பர் போட்டு தான் ட்ராக் பண்ணணும். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விஷயம்? மியூச்சுவல் ஃபண்டு நல்லதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, விஷயம் தெரிஞ்சவங்க நல்லது, நம்ம விஷயம் தெரியாதவங்களாம் பாதுகாப்பு பண்ணணும். சார்
அவங்கவுங்க ப்ரொஃபஷன்ல தான் சார் அவங்கவுங்களும் கிங்கா இருப்பாங்க. டாக்டர் கூட அவர் வந்து அவர் ப்ரொஃபஷனல் கிங்கா இருப்பாரு. இன்சூரன்ஸ் இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், அவருக்கு வந்து அவ்வளவு போதுமான இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ நம்ம தான் சொல்லணும் விச் இஸ் பெஸ்ட், விச் இஸ் ஃபர்ஸ்ட், இதுதான் நம்ம சொல்லணும். இது முதல்ல எடுத்துங்க, அது ரெண்டாவது எடுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு சொல்லும்போது கஸ்டமர் நம்ம கூடவே அசோசியேட் ஆகி வருவாங்க. சார் சரியா போயிட்டு இருக்கா சார்? ஹலோ ஹலோ. கிளியரா போயிட்டு இருக்கு சார். சரி சார், சரி சார். இப்போ நான் வந்து சிஸ்டமேட்டிக் அப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மார்க்கெட்ல வந்து ஜீவன் உமாங்கு, ஜீவன் உற்சவெல்லாம் பேசல சார். பே 5 years ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, ஷார்ட் டேர்ம் சிப் வந்திருக்கு, அப்படிதான் சொல்றேன். யாரும் நம்ம இதுல போட்டாங்க, உற்சவ் உமங் போட்டாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ நிறைய பேர் வந்து 5 years விற்க மாட்டேன்னு பிளான் பண்றாங்க. ஆனா இப்போ வந்து நமக்கு என்ட்ரி எடுக்கிற டூலே அதுதான் சார், வேற ஆப்ஷனே கிடையாது சார். 5 வருஷம் பணம் கட்ட ஆயுஷ் முழுக்க பணம் தரேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல 5 வருஷம் பணம் கட்டுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது சார், எல்ஐசி பண்ற ப்ராடக்ட். மியூச்சுவல் ஃபண்ட் கேரண்டி வேணுமா, நான் கேரண்டி வேணுமா, முதல்ல நம்ம கவுண்டர் அடிக்கணும். மியூச்சுவல் ஃபண்டா, நான் மியூச்சுவல் ஃபண்டா, ரெண்டுமே இருக்கு சார். உட்காந்து பேசலாம், ரெண்டுமே இருக்கு, உட்காந்து பேசலாம். அப்படி பேசும்போது தான் சார் நான் வந்து கேரண்டிட் உள்ளது வேணுமா இல்ல நான் கேரண்டி உள்ளது வேணுமா சார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போகணும்னா, அவங்க அந்த இடத்துலயே நம்ம அவங்கள கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு நம்ம வின் அவுட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். நிறைய கஸ்டமர் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு எந்த பேம்லெட்டுமே கொடுக்கறது கிடையாது சார். ஆனா எல்ஐசிக்கு நம்ம பிரான்ச்ல கொடுக்குறாங்க, நம்ம கிளைண்ட்ஸ், நம்ம கஸ்டமர், நம்ம ஏஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்றாங்க, நமக்கு வாட்ஸ்அப்ல வருது சார். ஒரு ஒரு நிமிஷம் அது இப்ப அட்மிட் பண்ணுங்க. சாரி சார், இங்க பக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் வந்தாங்க. ஓகே. ஸோ எல்லா எல்லா கிளைண்ட்டு கிட்ட நீங்க போகும்போது வாய் வார்த்தையோட பேசாதீங்க. ஒரு மெட்டீரியல் கொண்டுட்டு போங்க. மெட்டீரியல் வந்து நிறைய இடத்துல அவைலபிளா ரெடிமேடா இருக்கு, இல்ல நீங்களே கான்செப்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க. நீங்க நினைக்கிற விஷயத்த ஒரு டிடிபி சென்டர்ல உட்காந்து சொன்னீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச கலர்ல போட்டு தருவான். ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்க அதுல மாடல் மாத்திட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிடும் அதுல. ஸோ வெறுமனே போறதுனால நம்மள மதிக்கவே மாட்டேன்றான். மியூச்சுவல் ஃபண்டுக்காரன் என்ன பண்றான், உடனே ஓபன் பண்றான், சுந்தரம் போர்ட்ஃபோலியோன்னு எடுக்கிறான். சார் இங்க பாருங்க சார், கிராஃபை காட்டுறாங்க, அதை காட்டுறாங்க, இதை காட்டுறாங்க, எதையோ சொல்லி எதையோ வாங்கிட்டு போயிடுறான். அது லாபம் வருதா நஷ்டம் வருதா இவருக்கும் தெரியுது கிடையாது. ஆனா திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எல்லா போர்ட்ஃபோலியோவும் ஜீரோவா தான் ஆயிடும் சார். அதாவது ஒரு கான்செப்டை புரிஞ்சுங்க சார். 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் நம்ம கான்செப்ட். 100 பேர் பாலிசி வாங்குறாங்க, ஒருத்தர் இறந்து பண்ணலாம், அந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இதுதான் நம்ம சொல்லணும். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி கிடையாது. காசு இருக்கிறவங்க போடுறாங்க, இல்லாதவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. இல்லாதவங்க போடுறாங்க, அவங்க கான்கிரீட்டா போடுறது, ரெகுலரா போடுறது கிடையாது, இழந்துட்டு வந்துடுறாங்க, இருக்கிறவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இது வந்து பிசினஸ். நம்ம தொழிலுடைய நோக்கம் உள்ள என்னன்றது கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம தொழிலுடைய நோக்கம் என்னன்னா சீனியர் ஏஜென்ட்ட பேசணும், ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், கிடைச்ச விஷயத்த எடுத்துட்டு போகணும். இந்த எஸ்எஸ்என்ஜில 5 வருடங்கள் சிறப்பாக நடத்திருக்காங்க. ஒரு மீட்டிங்கு ஒரு பாயிண்ட்னாலும் 500 பாயிண்ட் இருக்கு. அதாவது ஒரு பவுண்ட் நோட்டு வாங்கி இதை அப்படியே எழுதிருக்கலாம். ஒரு விஷயத்துக்கு ஒரு பாலிசி அப்படின்னாலும் 500 பாலிசி பண்ணியிருக்கணும் இந்த 5 வருஷத்துக்கு. நண்பர்கள் வந்து என்னன்னா, நம்ம ஓவர் டேங்க் இருக்கு பாத்தீங்களா, வீட்டுல தண்ணி டேங்க் இருக்கு பாத்தீங்களா, தண்ணி ஏத்திட்டே இருக்கும். நம்ம அடைக்கவே இல்லை அப்படின்னா என்ன சாப்பிட்டேன்? ஹலோ, யாரு மியூட் பண்ணுங்க. சரவணன் எல்லாத்தையும் மியூட் பண்ண சொல்லிட்டு கூட திருப்பி சாரா ஆன் பண்ண ஹேண்ட் சொல்லுங்க. ரைஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க அட்டன் பண்ணுங்க சார். ஓகேவா சார்? ஓகே ஓகே. நீங்க கண்டினியூ பண்ணுங்கப்பா. சரிங்க.
இப்போ மீட்டிங்ல கிடைச்ச விஷயத்த பயன்படுத்தல அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம சைக்காலஜி வந்து மேல் மனசுல என்னெல்லாம் வருதோ அதை அப்படியே கலந்து போயிட்டே இருக்கும், ஆழ் மனசுல போறது மட்டும் தான் நிற்கும். ஸோ அது வெளியே போறதுக்கு முன்னாடி அதை பயன்படுத்துங்க. ஒருத்தருக்கிட்டையாவது நீங்க அதை பேசுங்க, பேசி அதை மெட்டலைஸ் பண்ணுங்க, கிடைச்ச விஷயத்த பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, நான் ஐஓஇ ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது எங்களை வந்து பேச சொல்லிடுவார். விஜய் பிபி பெங்களூர்ல இருக்காரு. நீ லாஸ்ட் வீக் என்ன பண்ண, என்ன பேசுன, பாலிசி கிடைச்சது கிடைக்கிறது செகண்டரி, வாட் யுவர் பர்ஃபார்மன்ஸ், ஃபீல்டு ஒர்க் என்ன பண்ணன்னு கேட்பாரு. நான் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியான்னு கேட்பாரு. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு அது புத்துணர்ச்சியே கிடைச்சது. ஓஹோ, நம்ம எழுதி வச்சு படிக்கணும், எழுதி வச்சுதான் திருப்பி ஞாபகம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆக்ஷன் டேட், இது வந்து கோபிநாத் சார் சொன்னது. ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு வரும்போது அந்த கிளைண்ட் என்ன சொன்னாங்கன்றது வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே அவங்க வீட்டு வாசல்ல இருந்தே எழுதிக்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க நோட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அது அவங்க வீட்டு உள்ளேதான் இருக்கும், நம்ம கூட சேர்ந்து வராது. வீட்டுக்கு வந்து அவர் என்ன பேசினாரு, அடுத்த சீட்டிங்ல சார் நான் போன வாட்டி சொல்லிட்டு போனேன் ஞாபகம் இருக்கா, என்னப்பா சொல்லிட்டு போனேன், முதல்ல அவர் நம்மளையே வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு, நம்ம சொன்னதை எப்படி மனசுல எடுத்துட்டு போவார் அவரு. போன முறை இதுதான் சார் பேசணும், நீங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணீங்க, உங்களுக்கு இது புரிஞ்சுதா புரியலையா, நான் திருப்பி சொல்றேன், முடிச்சிடலாம் சார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போகணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஆக்ஷன் டேட்டும் என்ன கத்துனீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த வாட்டர் டேங்க் சொன்னேன், வாட்டர் டேங்க் என்ன பண்ணணும்னு கேட்டா, தண்ணி போட்டுடுவோம், சுவிட்ச் போட்டுருவோம், மோட்டர் சுவிட்ச், தண்ணி ஏறிட்டே இருக்கும். நீங்க அந்த தண்ணி ஏறின முடிஞ்ச பிறகு நீங்க அணைக்காம விட்டுட்டீங்கன்னா தண்ணி போயிட்டே தான் இருக்கும், ஓவர் ஃப்ளோ கீழே தான் போகும், அது வீணா தான் போயிட்டு இருக்கும். அது மாதிரி கிடைச்ச விஷயத்த யூஸ் பண்ணல அப்படின்னா அது வீணா போயிடும். அதனால என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய இப்போ சாஃப்ட்வேர் ஏஐ எல்லாம் வந்துருச்சு. நீங்க ஏஐ பத்தி ஒண்ணுமே தெரியாது சார், ஒண்ணு பக்கத்துல இருக்க டிடிபி சென்டர் போங்க, 2 மேட்டரை சொல்லுங்க, அவன் அழகா டைப் பண்ணி கொடுப்பான். 5000 ரூபாய் கட்டினா 1 லட்ச ரூபாய் வருது, 10,000 ரூபாய் கட்டினா இவ்வளவு வருது, 4 கோடி வருது, 5 கோடி வருதுன்னு ஒரு பேம்லெட் ரெடி பண்ணுங்க. ஒரு 10 பேர்ட்ட பார்க்க வேண்டியதுதான், 10 பேர்ட்ட பேச வேண்டியதுதான். அவங்க கேட்கிற கேள்வியை வச்சு அந்த அந்த பிளானை நீங்க ரீமாடல் பண்ணணும். அதுதான் வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறது தான். நான் வந்து எல்லாரையும் பார்க்க போகும்போது கொட்டேஷன் எடுத்துட்டு போயிடுவேன், 2வது ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிடுவேன். கலர்ல கொட்டேஷன்ஸ் விற்கிறாங்க, அன்பரசன் சார் எல்லாம் கொடுத்துருக்காரு, அவர் கிளாஸ்ல கொடுப்பாரு, அது இந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அதாவது கஸ்டமருக்கு பயம் இருக்கணும், அவனை கஸ்டமரை நம்ம அடிக்கவே கூடாது, ஆனா வந்து அந்த எமோஷன் மைண்டு கொண்டுட்டு போகணும். அது எதுன்னா படம் தான் அதுக்கு பேசும். ஒரு சினிமா படத்தை போயிட்டு எமோஷன் ஆகிற மாதிரி தான் ஒரு படம் பார்க்கும்போது அந்த எமோஷன் மைண்டுக்கு போகும். நீங்க வாயில சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது புரியாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆன நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பாருங்க, உங்க சைக்காலஜி, உங்க மூஞ்சே வந்து முகம் வந்து கொஞ்சம் அப்படியே குறுக்கிடும், அப்படியே கூர்ந்து கேட்கும். ஒரு வண்டியில ரோடு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்னா ஐயோ மனசு மாறிடும். உங்க சைக்காலஜி என்னன்னா அங்க வந்து கான்சன்ட்ரேஷன் போயிடும். ஸோ அது மாதிரிதான் எல்லாத்துலயும் நம்ம கான்சன்ட்ரேஷனோட வேலை பார்க்கணும். நிறைய பேர் வாட்ஸ்அப் நீங்க ஷேர் பண்ணுங்க சார். இது இப்ப எல்ஐசி சிப்பு மியூச்சுவல் ஃபண்டின் எல்ஐசினே போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எல்ஐசின்னு உங்க குரூப்ல ஒரு எஸ்எம்எஸ்லயோ இல்ல ஒரு கலர் பேம்லெட்டை போட்டு நீங்க போட்டீங்கன்னா, எல்ஐசில மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்காங்களான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க, ஆமான்னு சொல்லுங்க. அதை பத்தி எனக்கு தகவல் வேணும், நேரா போங்க, பேசுங்க. இது வேணுமா அது வேணுமான்னு கேளுங்க. எது வேணாலும் வாங்கிட்டோம், இல்லை எனக்கு பக்காவா எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் வேணும், சரி நம்ம நிவேஷ் பேஸ் கொடுத்துருவோம், யூலிப்போ கொடுத்துருவோம். இல்லை எனக்கு கேரண்டி நான் கேரண்டி சொல்றீங்களே, பயமா இருக்கு, வேண்டாம், நீங்க ரெகுலர் பிளானுக்கு வாங்க, இதை மாத்தி விட்டுற வேண்டியதுதான். ஸோ முதல்ல இருந்து சிப் இன் எல்ஐசில சிப்பு வந்திருக்கு, எல்ஐசி சிப்பு வந்திருக்கு, இந்த விஷயத்த சொல்லணும். இதை சொல்லும் போதுதான் மக்கள் வந்து இப்போ எல்ஐசி வந்துட்டாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் அப்படிதான் இருக்கு. எங்க போய் பேசினாலும் 5 வருஷம் லாங் டேர்ம்ல சொல்றீங்களா சார், 5 வருஷம் லாங் டேர்ம் சொல்றீங்களே, 1 வருஷம் 2 வருஷத்துல கொடுப்பீங்களா சார் அப்படின்னு கேட்கறாங்க. 1 வருஷத்துக்கு 2 வருஷம் வேணும்னா நீங்க பேங்க்ல போட்டு வச்சீங்க, இல்ல நான் ஒரு உண்டி கொடுத்துட்டு போறேன், நீங்க உண்டியிலே போட்டு வச்சீங்க, 1 வருஷம் முடிஞ்ச பிறகு எடுத்து அந்த வேலையை நிவர்த்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுறாரு. உண்டியும் வாங்கி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நீங்க பார்க்க போறீங்க, எங்க போறீங்கனாலும் கையிலே
ஏதாவது ஒரு பேனாவோ கிஃப்டோ உங்க பேர் போட்டு ஃபோன் நம்பர் போட்டு அதை வச்சுக்கோங்க. பார்க்கும்போதும் பேசும்போதும் கொடுத்துட்டு வாங்க. நான் லாஸ்ட் டைம் கூட ஒரு விசிட்டிங் கார்டு சொன்னேன். அலாவுதீன் சார் ஒருத்தர் வந்து கேட்டு வாங்கினார். ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் வாங்கினார், ரொம்ப ஹாப்பி. ஒரு மீட்டிங் ஒருத்தர் வந்து மோட்டிவேட் ஆனாலும் ரொம்ப சூப்பர். அவர் என்ன பண்ண சார், இந்த கார்டு எப்படி சார் போடணும்னு கேட்டார். இந்த கார்டு பின்னாடி வந்து 1 2 3 உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படும், இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுதுன்னா இந்த 3 பேர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 3 பேருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என் நம்பர் எழுதிங்க சார், நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கு நான் வழி சொல்றேன்னு கேட்பேன். இன் யுவர் ஆப்சன்ஸ் these 3 people are help your family. அவங்க இல்லைன்னா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒரு பேசணும். உங்க விசிட்டிங் கார்டை மாத்தணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம யோசனை பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். ரெண்டாவது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சார். ஓகே சார், கீ செயின் கொடுங்க, சந்தோஷமான விஷயம்தான். இப்போ லாஸ்ட் டைம் சொன்னேன், இப்போ ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பண்ணாங்க, இப்போ நானும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்றோம். இந்த விசிறி இருக்கு பாருங்க, பிளாஸ்டிக்ல விசிறி, அதெல்லாம் ரொம்ப கிடைக்குது. அந்த விசிறி என்னன்னா, அந்த விசிறி நிறைய இடம் இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயத்த அதில் ஷேர் பண்ண முடியும். இப்போ நீங்க கீ செயின் கொடுத்தீங்க, உங்க செல் நம்பர் போட்டு கொடுத்துருப்பீங்க. அந்த விசிறியில என்னன்னா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணலாம். கேட்சிங் வேர்ட்ஸை போடலாம், என்னெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். கேட்சிங் வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆயில் காப்பீடு அத்தியாவசியமான பொருள், ஆடம்பர பொருள் அல்ல. உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா, தெரியும்னா என்னை கால் பண்ணுங்க அப்படின்னு அந்த விசிறியில போட்டு யோகா பண்றவங்களுக்கு, வாக்கிங் போறவங்களுக்கு எல்லாம் காலையில கொடுத்தாங்க. அது வந்து பிளாஸ்டிக், அதனால யாருமே கீழே போடவே இல்லை. ஏதாவது நீங்க நோட்டீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நோட்டீஸை படிச்சு பார்த்துட்டு சில பேர் பாக்கெட்ல வச்சுக்குவாங்க. நான் வந்து யாரு கொடுத்தாலும் நோட்டீஸை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்குவேன், பார்த்துட்டு வேணுமா வேணான்னு வீட்டில் வந்து டிசைட் பண்ணுவேன். அவங்க எதிர்க்கே நான் அதை போட மாட்டேன். ஏன் அப்படின்னா எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். நாளைக்கு நான் நோட்டீஸ் கொடுக்கும் போதும் சம்மோன் இதே மாதிரி தான் என் எதிர்க்கே கசக்கி போடுவார். அதனால நான் எனக்கு அதை பயந்துகிட்டு என்ன பண்ண மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்குவேன். வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வேணுமா வேணாம்னு டிசைட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி நோட்டீஸ் கொடுக்கறத வேஸ்டா போயிடுது. ஆனா இந்த விசிறி என்ன பண்ணுன்னா கண்டிப்பா உபயோகமா வச்சுக்குவாங்க. அவங்க வீட்டுல எங்கேயாவது வச்சிருப்பாங்க, கரண்ட் போகும்போது யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன கொடுத்தாருன்னு பார்ப்பாங்க. எப்போ போனாலும் கரண்ட் எப்போ போனாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணும்போது என்னன்னா நம்ம கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், நமக்கும் ஒரு லீடு கிடைச்ச மாதிரி இருக்கும். லீடு எடுக்கிறது தான் இதுல பெரிய டாஸ்கான விஷயம். மியூச்சுவல் ஃபண்டே லீடு எடுக்கலாம். எல்ஐசி புதுசா மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, யூலிப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யூலிப்னா என்னன்னு கேட்பாங்க. அது சொல்லும் போது அதை சொல்லலாம். இல்லை எல்ஐசி ரெகுலர் பாலிசி கொடுக்கலாம். அவங்க டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் நீங்க விளையாடலாம். ஸோ இது மாதிரி புதுசு புதுசா நம்ம யோசனை பண்ணிட்டு போகணும். இந்த ஹோல்சேல்ல கிடைக்கிறது ரொம்ப சீப்பு தான், 6 ரூபாய் 8 ரூபாய் ரேட்ல தான் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு விசிறி. இப்போ நான் செல்போன் ஸ்டாண்டு வாங்கினேன். கடம்பத்தூர்ல இருந்து ஒரு ஏஜென்ட் சார் வந்து எனக்கு 100 கொடுத்துருக்காரு, வாங்கினேன். இப்போ எங்க ஆபீஸ்க்கு பிரீமியம் கட்ட வந்தாங்க, 2 கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். என் பையன் டியூஷன் போனாங்க, அவங்க டீச்சருக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நம்ம எங்க போனாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ பஸ்ல டிராவல் பண்றோம், கண்டக்டர்கிட்ட தேங்க்யூ சார் சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஒரு செல்போன் ஸ்டாண்டை கொடுத்துருவாங்க. ஹார்ட்லி 10 ரூபா 15 ரூபா தான் இருக்கும். சின்னதாவே கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ என்னன்னா நம்ம விளம்பரத்தை இது மாதிரிலாம் எடுத்துட்டு போகலாம். நம்ம டவுட் கேட்குறாங்க, நம்ம பிரான்ச் ஆஃபீஸில் போகிறோம், டவுட் கேட்டு போகிறாங்க, பாலிசி எடுக்கல, பரவாயில்ல, ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்களா, அது ஒரு கிஃப்டை கொடுங்க. அதை வந்து டெஃபினட்டாக அவங்க கீழே போட மாட்டாங்க, வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வச்சுருப்பாங்க. 100ல் 10% தான் போவோம், மிச்சம் 90% ஆக்டிவாக இருக்கும். ஸோ என்ன உழைப்பு போடுறோமோ அந்த உழைப்பு உங்களை வந்து தீரும். இது வந்து இயற்கையின் விதி. உழைப்பு போடாம நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஐயோ சிப்பு சொல்லிட்டாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லிட்டாங்கன்னு பயந்துக்கிட்டு வரவே கூடாது. அவங்ககிட்ட நீங்க கவுண்டர் பண்ணி உங்க கான்வர்சேஷனை டெவலப் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் சார் இந்த சிப்பை பத்தி. இதை நான் அடுத்ததை வந்து நான் வந்து வேற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். ஏஜென்ட்டோடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கே வந்து நிறைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் சார். ஸ்டைல் ஆஃப் ஒர்க் என்னன்னா யாருக்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம் அப்படின்றது டெய்லியும் நோட் பண்ணுங்க. அந்த நோட் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நைட்டு 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, பரவாயில்ல, அவருக்கு வந்து ஒரு ரிமைண்டர் போடுங்க. பர்த்டே எதாவது ஃபோன் பண்ணி பேசுங்க. ஃபோன் பண்ணி பேச முடியலன்னா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பர்த்டே விஷஸ் கார்டு, நிறைய கார்டு வந்துருச்சு, அதெல்லாம் போடுங்க. ஸோ அந்த ரேப்பப் பண்ணுங்க. அப்போ அந்த கிளைண்ட்டுக்கு
2-3 விஷயத்த எடுத்துட்டு போகலாம். எப்பெல்லாம் பர்த்டே வருது லெட்ஜர் நோட் பண்ணிட்டு எல்லா பர்த்டேக்கும் அவங்க வீட்டுக்கு நீங்க போகலாம். சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுங்கன்னு சொல்ல வரல சார். உங்க பர்த்டே இன்னைக்கு இந்த பாலிசி ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன், ஆயுஸ் முழுக்க வருவேன் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கலாம். இல்ல சார் எனக்கு வேண்டாம் சார், உங்களுக்கு வேண்டாம்னா பரவாயில்ல சார், குழந்தைங்களை வாங்கிக்கோங்க, குழந்தைங்களோட ஆயுஸ் முழுக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஃபேமிலியில 2 பொண்ணு தான். ரொம்ப நாள் பெரிய பாலிசிலாம் கேட்டேன், கொடுத்தாரு. அப்புறமா 2-3 ஏஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்னால் எடுத்துட்டு போக முடியல. அப்புறம் கடைசியா சொல்லிட்டேன். ஒரே விஷயத்த அவர் ஷேர் பண்ணேன். சார் 2 பொண்ணு வச்சிருக்கீங்க, சொத்து நிறைய இருக்கு, இதன் பிறகு என்ன சார் நடக்கும்? உங்களுக்கு பிறகு என்ன நடக்குன்னா 2 பேர் தான் சார் போகும் அப்படின்னு. சார் நான் வந்து அந்த குழந்தைங்க ஆயுஸ் வரைக்கும் நான் கொடுக்குற மாதிரி கொடுப்பேன் சார் உங்க சொத்து அப்படின்னு. எப்படி சார் பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. நீங்க பாலிசி வாங்குங்க சார், ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் அந்த குழந்தைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், ஒவ்வொரு பர்த்டே 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். எவ்வளவு நாள் கொடுப்பீங்க? நீங்க 15 வருஷம் கொடுங்க சார், நான் 100 வருஷம் கொடுக்குறேன். நீங்க 15 வருஷம் கொடுங்க, நான் 100 வருஷம் கொடுக்குறேன். ஏன் சார் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன்னா, 2 பொண்ணு இருக்கு. நம்ம கம்யூனிட்டியில வந்து நல்லது கெட்டது தீபாவளி பொங்கல் அப்படின்னா அப்பா அம்மா சீர் கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளையா இருக்கிறவங்க அண்ணனோ தம்பியோ அவங்களுக்கு அந்த சீர் கொடுப்பாங்க. ஆனா உங்க வீட்டுல நீங்க இருக்கிற வரைக்கும் கிடைக்கும், உங்களுக்கு பிறகு அதை போய் செய்யறதுக்கு ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா இது மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் உங்க ஞாபகார்த்தமா எல்ஐசில இருந்து அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குழந்தைக்கும் போகும் அப்படின்னு. சார் இதெல்லாம் நடக்குமா சார்? நடக்கும் சார். நீங்க கூகுள் ஓபன் பண்ணி பாருங்க, இந்த பிளான் நம்பர் சொல்லிட்டு போறேன், நீங்க பார்த்துட்டு எனக்கு டிசைட் பண்ணுங்க. சரி சார் என்னால மொத்தமா கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல சார் நீங்க மொத்தமா கொடுங்க, முதல்ல நீங்க இதை வாங்கினாதான் மொத்தமா காசை நான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு பாலிசி 2 புக் பண்ணியாச்சு. இப்போ 2மே வந்து ஜீவன் உமாங்க கொடுத்தாச்சு. 2 பேர் குழந்தைக்கும் 15 வருஷம் கட்ட போறாங்க, 2 லட்சம் ரூபாய். அந்த குழந்தைக்கு 2 லட்சம் ரூபாய் வரப்போகுது அடுத்த 15 வருஷத்துக்கு பிறகு. இப்போ இந்த 2 லட்சத்துக்கு நான் டெபாசிட் சொல்லியிருக்கிறேன். ஜீவன் அக்ஷய் ஜீவன் சாந்தியில போடுங்க, வர காசை நீங்க கொடுத்துருங்க, கொடுத்த காசை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஒரு அக்கேஷன் நம்ம போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டு வாலண்டரியா போய் தான் பேசணும். அவர் கூப்பிடும்போது பேசிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நம்ம தான் தேடி போய் தான் வியாபாரம் பண்ணணும். ஓகேவா சார்? டைம் என்ன சார் போயிட்டு இருக்கு? 9:10. ஓகே ஓகே சார், கண்டினியூ பண்ணவா இல்ல என்ன வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? கேள்விகள் இருக்கும், நிறைய பேர் இருக்காங்க, கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேளுங்க சார். சரவணண்ணா, சரி சார், நான் அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லுறேன் சார். சொல்லுங்கண்ணா. சொல்லிடுங்க. சார் இது வந்து சார் என்னன்னா, ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டுருவேன் சார். கேளுங்க சார். ஏன்னா நான் வீடியோ கார்ல போயிட்டு இருக்கேன், ஆனா உங்க ஆரம்பிச்சதுல இருந்து கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு கேள்வி மட்டும், சொல்லுங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட பத்தி தெரியுமா? நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பண்றீங்களா சார்? நான் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணல சார். பண்ணல. வெரி குட், தேங்க்யூ சார். இதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட பத்தி நீங்க பண்றது இல்ல, தெரிஞ்சுக்கிறதும் இல்ல, அப்படிதானே சார்? ஆமா, மியூச்சுவல் ஃபண்ட் பண்றது இல்ல. நானும் 43 வருஷமா அப்படித்தான் இருக்கேன். எனக்கு தெரியலையேன்ற ஒரு சங்கடத்துல இருந்தேன். நீங்க சொன்ன உடனே எனக்கும் திருப்தி ஆயிடுச்சு, இல்லன்னா சந்தோஷம். இப்போ டாடா பிர்லா இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா எல்லா இந்தியால 140 கோடி மக்களும் டாடா பிர்லாவா கிடையாது. அவங்களுக்கு ஒண்டிதான் மல்டிபிள் பிசினஸ் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு கிடைச்ச தொழிலை நான் சிறப்பா செய்யணும். அகல உழுவதை விட ஆழ உழுவது சிறந்தது. எந்த தொழிலுமே குறைய சொல்லவே இல்லை. எனக்கு இந்த தொழில் தெரிஞ்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இதுல 10 ரூபாய் கிடைக்குது, நான் இதையே சிறப்பா செய்யறேன், என் நேரத்தை இதுலயே செயல் பண்றேன். அந்த தொழில் செய்யறவங்க அது சிறப்பா செய்யட்டும். இதுதான் என்னுடைய கோட்பாடு. நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. அடுத்தது கணேசன் திண்டுக்கல். கதை 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 அது என்ன மாதிரி பாயிண்டா இருக்கும் அந்த கதையில? கதை சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் தொடர்ச்சியாக பாலிஷ் பண்ணுவது எப்படி சார்? தொடர்ச்சியா பாலிசி பண்றதா? ஆமா சார்.
சரி, ஒரு நாள் நீங்க எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்கீங்க சார்? என் பழைய கிளைண்ட்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார். சரி சார். பழைய கிளைண்ட் பார்க்கும்போது நீங்க என்ன சார் சொல்றீங்க, என்ன கொடுக்குறீங்க சார்? பழையப்பெல்லாம் அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பேன் சார். சம்பள சூடு கம்மியாக கொடுத்துருப்பேன் சார். இப்போ சந்தோஷம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் அப்படித்தான் சார் பேசிட்டு இருக்கேன் சார். சரி, அது என்ன இருந்தாலும் நீங்க சொல்றாங்க? கொஞ்சம் முன்னாடியே ஜெயிச்சு வந்திருக்கீங்க சரி, அதனால உங்க அனுபவத்தை ஷேர் பண்றதுக்காக தான் இப்ப கேள்வி கேட்டிருக்கேன் சார். ரெண்டு விஷயம் சார். அன்னைக்கு வந்து நீங்க சொன்னதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க சார். சரிங்க சார். இன்னைக்கு நீங்க சொன்னதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சரிங்க சார். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு A4 ஷீட்லயோ ஏதோ ஒரு வந்து பேம்லெட் எடுத்துக்கிட்டு சரிங்க சார். நீங்க மாசம் 10,000 கட்டுங்க, இல்ல 5,000 கட்டுங்க, 50,000 கட்டுங்க. சரிங்க சார். செட்டில்மெண்ட் 20 லட்சம் வேணுமா, 50 லட்சம் வேணுமா அப்படின்னு அவங்களு மோல்டு பண்ணணும். சரிங்க சார். சரிங்க சார். 50 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம் சொல்லும் போது அவங்க ரொம்ப உயர்வா எடுத்துட்டு போவாங்க. ஓ, நமக்கு சரிங்க சார். சார் நிறைய சரிங்க சார். பேருக்கு மெட்ராஸ் ஆ. மட்டும் சொல்லல, சென்னை மட்டும் சொல்லல, எல்லா இடத்துலயுமே நிறைய பேருக்கு சொத்து இருக்கு சார். ஆனா சரிங்க சார். எனக்கு அங்க சொத்து சொல்லுங்க சார். இருக்குன்னுவாங்க. அந்த சொத்து எல்லாம் சரிங்க பிள்ளைங்க சார். விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா சாப்பாடு ஆமா இருக்காது. சார். ஆமா சார். இந்த கதையே நீங்க சொல்லணும். ஐயா, நான் சொல்லும் போது ரைட் எடுத்து வை, 10 ரூபாய் எடுத்து வை, உன்னோட சரிங்க சார். கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரைட்டுங்க சார். நீங்க சொல்லி அந்த கிளைண்ட் என்ன சொல்றாரோ அதை நீங்க எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு சரிங்க சார். அடுத்த நாள் பார்க்கணும். ஒரு வாரம் சரிங்க சார். பொறுத்து பார்த்து அதை பேசணும். இதுல 100க்கு வந்து ஒரு 10 பேர் தான் ரிஜெக்ஷன் ஆகும். 90% உங்க ஒரு வருஷத்துக்குள்ள உங்க ஃபோல்டர்ல வந்துருவாங்க. சரிங்க சார். சரிங்க சார். நீங்க சரிங்க சார். முதல்ல சரிங்க டிசைட் சார். பண்ணுங்க, சின்ன பாலிசி விற்க போறீங்களா, பெருசா விற்க போறீங்களா? சின்ன பாலிசி விற்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க எய்ம் சரி பண்றதே சார். பெருசா எய்ம் பண்ணுங்க. ரைட்டுங்க சார். ரைட்டுங்க சார். ஓகே சார். இப்ப எல்லாம் நான் வந்து இந்த ஜீவன் லாபுல வருஷம் ஒரு 1 லேக் கட்டுங்க, ஒரு 50 லட்சம் வாங்கிக்கலாம், இல்ல 2 லட்சம் கட்டுங்க, 1 குரூர் அப்படின்னா கொஞ்சம் ஈன் கேக்குறாங்க சார். கேக்குறாங்க, அதான் காது கொடுத்து அதான் கேட்கறாங்க. இப்ப எப்படி சொன்னேன். எவ்வளவு கட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க சார். நீங்க ஜீவன்லா விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா சார், மேக்ஸிமம் அதான் இந்த 1 குரூர் வாங்கிக்கங்க, டெய்லி ஒரு 500 சேவிங்ஸ் பண்ண இப்ப ஈன் கேக்குறாங்க சார். எப்படி நீங்க விற்பீங்க சொல்லுங்க பாப்போம். அதான் டெய்லி ஒரு 500 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுங்க, 1 குரூர் வாங்கிக்கலாம் அப்படின்னா அது என்ன டெய்லி கட்டணுமா, மாசம் கட்டணுமா, இல்ல இயர்லி கட்டணுமா என்னன்னு கேக்குறாங்க சார். அவங்க கேட்கறது அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் சார். சரி, நான் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்க சொல்லுங்க. ரைட்டுங்க சார். சொல்லுங்க சார். டெய்லி 500 ரூபாய் பணம் கட்டுங்க, நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா தரேன்னு சொல்லுங்க. சரிங்க சார். அது எப்படிங்க சார்? நீங்க விற்கிற ஜீவ லாபம் தாங்க சொல்றேன். சரிங்க சார். அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதான் சார், நீங்க போங்க நாளைக்கு என்ன சொல்லுங்க, ஐயா இப்ப புதுசா சரிங்க ஒரு சார். பாலிசி கொடுத்துருக்காங்க, 10 லட்சம் சரிங்க உங்களுக்கு சார். மானியம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பாலிசி சரிங்க வாங்கி சார். வச்சீங்க, 1 கோடி செட்டில் ஆகும்னு சொல்லுங்க. சரிங்க சார். எப்படிங்க 10 லட்சம் மானியம் இருக்கு, உங்களுக்கு 1 கோடி சரிங்க சார். செட்டில்மெண்ட் ஆகும். அதாவது ஆமா பாசிட்டிவான விஷயத்த முதல்ல சொல்லணும். ஆமா, மானியம் இருக்கு, மானியம் இருக்கு, இருக்கு இருக்கு இருக்கு, மானியம் இருக்கா? இருக்கு. புரியுது புரியுது சார், மானியம் இருக்கு. இதுக்காக நீங்க ஒண்ணும் இல்ல சார், வெறும் 5,500 ரூபாய் தான் சார் மாசம் கட்டணும். நீங்க மாசமா கூட கட்டுங்க, ஜிபே பண்ணுங்க, ஆ, சும்மா பேசுறதுக்கு பேசுங்க. அப்புறம் சரிங்க வருஷமா சார். கட்டுங்க சார், வருஷமா கட்டினா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு, அப்படி பெனிஃபிட் ஒரு நாள் அப்படின்னு கிரிக்கெட் பேட் முடிக்க இருக்குது. ஆமா எப்படி சார். கிரிக்கெட் ஆமா ஆட சார். முடியுமா? ஸோ அது மாதிரி நீங்க ஜீவன் உன்னை லாபம் கூப்பிட்டா நீ கண்ணையே வரமாட்டேன். மீட் பண்ணுப்பா, கண்ணையே மீட் பண்ணு. ஓகே சார். நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. ஓகே. நல்ல பாயிண்ட் சொல்லுங்க அண்ணா. கதை சொல்லுங்கண்ணா. சரி சார். இப்போ இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் எடுத்துட்டு போவாங்க. இப்ப நிறைய பேர் வந்து சென்னை மெட்ரோல அங்கேயும் வாங்கி இருப்பாங்க. என்ன அப்படின்னா, டேர்ம் அஷூரன்ஸ் மோகம் வந்து சென்னையில ரொம்ப பெருசா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப டாஸ்க். 500 ரூபாய் கட்டினா நான் 1 கோடி தரேன், 500 ரூபாய் கட்டினா 1 கோடி தரேன். அதான் வந்து மங்காத்தா சொல்லுவாங்களே, உள்ளே வெளியே 500 ரூபாய் கட்டினா 1 கோடி. எங்களை அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு. சார், ஒரு கிளைண்ட் கிட்ட போயாச்சு, பிஎன்ஐ கிளைண்ட் கிட்ட போயாச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் உங்க பிரீமியமும் ஜீவன் அமர் பிரீமியமும் ஆன்லைன்ல இருக்க ஜீவன் அமர் பிரீமியமும் எனக்கு வந்து பிரீமியம் நிறைய வேரியேஷன் இருக்கு சார் அப்படின்னாரு. அப்படியா சார்? இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும் சார். அப்ப நான் ஆன்லைன்லயே போய் எடுத்துக்கிறேன் சார். ஓஎஸ் எடுத்துக்கலாம் சார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்குதான் இப்ப அந்த கதையை நான் சொல்றேன். இந்த கதையை நீங்க கவனம் வச்சு சொல்லுங்க சார். போன வாரம் நீங்கன்னு சொல்லக்கூடாது, நான் போன வாரம் குரோம்பேட்ல ஏதாவது ஒரு, நீங்களா இதெல்லாம் கதை தான், நீங்களா உங்க ஏரியால ஒரு பேரை உருவாக்கிங்க. போன வாரம் நான் குரோம்பேட்ல
ரோடு கிராஸ் பண்றதுக்காக நின்று இருந்தேன். கூடவே வந்து ஒரு பிளைண்ட் நிக்கிறாரு. அவர் நான் ஒரு 2 நிமிஷம் திரும்பி பார்த்தா அவர் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. பட் வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு தட்டிட்டே இருக்கார். ஏன்னா எப்படியோ எந்த பக்கம் போகணும்னு தெரியாம இருக்காரு. நான் கேட்டேன், சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா சார் கேட்டேன். ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார். நான் என்ன பண்ணேன், அவரை ஸ்டிக்கை பிடிச்சி அழகா கொண்டுட்டு போயிட்டு அங்க விட்டுட்டேன். சார் நீங்க ரைட்டு போகணும், தாம்பரம் போகணுமா இல்ல எப்படி போகணும்னு கேட்டேன். அந்த பக்கம் திருப்பி விட்டு அவர் போயிட்டார். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, பிளைண்டா வாங்குற பாலிசி நம்ம எல்ஐசியில விற்கிற ஆன்லைன் பாலிசியா இருந்தாலும் சரி, அவங்க கேட்கறதுக்கு எஸ் நோ டிக் பண்ணிடுவாங்க. டிக் பண்ணிட்டு பாலிசி வாங்கிட்டு மெடிக்கல் டெஸ்ட் போயிடும், பாலிசி எடுத்துருவாங்க. ஆனா நம்ம கிட்ட வாங்குற பாலிசி நம்ம கூடவே இருந்து மெடிக்கல்லாம் பண்ணி இந்த பாலிசி எடுத்துட்டு போவோம். அதாவது வழி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ஆப்ஷன் டிக் பண்றாங்க, ஆல்கஹால் டிக் பண்ணாங்களா இல்லையா, உண்மையை சொன்னாங்களா இல்லையா, அடுத்த வருஷம் ரிமைண்டர் கொடுத்தோமா இல்லையா, அப்படிலாம் ஆன்லைனுக்கு தெரியாது. யாரும் ரிமைண்டரும் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம பிசிக்கலா நம்ம என்ன பண்ணோம், 1 மாசத்துக்கு முன்னாடியே அவர் ட்ராக் பண்ணி, சார் இந்த பாலிசி மற்ற பாலிசி மாதிரி கிடையாது, 1 மாசம் முன்னாடியே கட்டுங்க அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணோம். 2வது ஆன்லைன் வழியா வாங்கினீங்கன்னா எப்போ கிளைம் நடந்தாலும் 15 வருஷத்துக்கு பிறகு கிளைம் நடந்தாலும் இந்த கிளைம் வில் பி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் உங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. எல்லாம் கேள்வி கேட்டுட்டு கொடுப்பாங்க. ஆனா நம்ம வழியா பிசிக்கலா வழி வாங்கும்போது 3 வருஷத்துக்கு பிறகு நான் இயர்லி கிளைமா எந்த தலைவலியும் இல்லாம பேப்பர்லாம் கொடுத்தவனா அழகா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ என் கூட பிளைண்டா இருக்கிறவரு என் கையை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரோடை ஈஸியா கிராஸ் பண்ணலாம். இல்லைன்னு நீங்க தடுமாறி எந்த வழி போறீங்கன்னு தெரியாது, ரீச் ஆகுறதுக்கு சிரமம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் இந்த ஸ்டோரி. ஞாபகம் வச்சுங்க. மியூச்சுவல் டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்கறவங்களுக்கு கொடுங்க, கொடுக்காம இருக்காதீங்க, கொடுங்க. ஹை வேல்யூக்கு கொடுங்க, இன்கம் ப்ரூஃப்லாம் இருந்தா கொடுங்க, தப்பு கிடையாது. அந்த குடும்பத்தை பாதுகாப்புறது தான் நம்ம முதல் தொழிலே. 2வது தான் வந்து என்டோமெண்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தி கூட சொல்லிக்கலாம். இது உண்மையான ஸ்டோரி தான். பிளைண்ட் ரோட்ல தாண்டறது ரொம்ப சிரமம். அதை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம அதை லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, கதை சூப்பரா தான். யாராவது சாட் பாக்ஸ்ல சூப்பரும் போடுங்க. அருமையான கதை தான் அது. அடுத்தது திருவண்ணாமலையிலிருந்து நாகராஜ் கணேசன் சார். அண்ணா வீடியோல வாங்கண்ணா. வாங்கண்ணா. வணக்கம் வணக்கம். பேசுங்கண்ணா. வாய்ஸ் வரலண்ணா. சரி, அண்ணா வர வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். இதுல குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியன் சார் வந்து ரிப்பீட்டடா மெசேஜ் போடுறாரு. இதை வந்து நம்ம நண்பர்கள் வந்து ஒரு நோட்டு வாங்கி எழுதி வச்சுங்க, அது காலத்தால் அழியாது. அவர் அழகா போடுறாரு. நான் பேசுனதெல்லாம் என்னுடைய இதெல்லாம் வந்து அவர் அனுப்பிச்சிருக்காரு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம இப்படி எல்லாம் பேசியிருக்கோமா அப்படின்னு. ஸோ நீங்க அதாவது நம்ம அப்பா சொல்லி கொடுத்ததுதான், நம்ம பேரண்ட் தான் நமக்கு முதல் குருவே. ஐயா, ஒரு வாட்டி படிக்கிறத விட 10 வாட்டி எழுதிப்பாரு, மனசுல நல்லா உட்காருன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கிடைக்கிற தகவலை நோட்டு வாங்கி வீட்டுக்கு போய் 1/2 மணி நேரம் கூட ஆகாதுங்க, ஒரு சீரியல் பாக்குற நேரம், ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற நேரம், அந்த தகவலை எழுதி வச்சு படிங்க. உங்களுக்கு உள்ள நீங்க தான் அது மிகப்பெரிய, உங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. இந்த கூகுள்லாம் இப்படிதான் கூகுளே வந்தது. தகவலை நம்ம கிட்ட இருந்து வாங்கி வாங்கி அவங்க கோடீஸ்வரனா ஆயிட்டு போயிட்டு இருக்கான். மாசத்துக்கு 130 ரூபா நம்ம கிட்ட பணத்தை வேற பிடிங்கிறான். அவன் கொடுக்குற விஷயம் ஃப்ரீயா கொடுக்குறேன் 130 ரூபா கட்டி தான் நம்ம கூகுளை யூஸ் பண்ணிட்டு. அதுவும் அது வந்து பணம் கட்ட முடியாது, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்லயே வாங்கிடலாம். ஆனா வாங்கினா திருவண்ணாமலை வந்து அண்ணா வந்தாரு. நாகராஜண்ணா உங்களுக்கு பேச முடியுதா பாருங்க. பேசுங்கண்ணா. மீசக்கார நண்பர் காணுமே. அந்த கேக்குறாங்க பாருங்க, நாகராஜனா கை உயர்த்துறாங்க, ராமகிருஷ்ணன் மேடம் கை உயர்த்து. சரி, அடுத்தது கொடுத்துலாமா? ஜிபி செந்தில்குமார் சார். கோபி செட்டிப்பாளையம். பேசுங்கண்ணா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மியூட்ல இருக்கீங்க சார். மியூட். இப்ப பேசுங்க. கேக்குதுங்களா சார்? ஓகே, ஆடியபிள் சார். ஒண்ணும் இல்ல, இந்த போனஸ் ரிலேட்டடான பாலிசிஸ்னா, கேரண்டி அடிஷன் இல்லாத பாலிசினா நீங்க என்ன மாதிரி மெச்சூரிட்டி எப்படி வரும்னு எப்படி சொல்றீங்க சார்?
அது மட்டும் தான், வேற ஒன்றும் இல்லை சார். சார் நான் வந்து அது ரொம்ப கால்குலேஷன் போல சார். யாராவது பெரிய பாலிசி இருக்கும்போது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் உட்காரும்போது தான் அதை நான் டிஸ்கஸ் பண்ணோம். மற்ற நேரத்தில் அதை பத்தி மைண்ட் பண்றதே கிடையாது. எவ்வளவு கவரேஜ் கொடுக்க முடியும், 50 லட்சம் கொடுக்க முடியுமா, 20 லட்சம் கொடுக்க முடியுமா, அப்படிதான் என்னுடைய ஃபோக்கஸே இருக்கும். எப்படியா இருந்தாலுமே திடீர்னு இறந்து போயிட்டா சார், வாட் நெக்ஸ்ட்னு தெரியாது சார். நம்மளுடைய முதல் தொழிலே அதுதான். நாளைக்கு அந்த நபர் இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு 50 லட்சம் போகணும், 20 லட்சம் போகணும், டிபெண்ட்ஸ் அவங்களுடைய என்ன பாலிசிங்களோ அது போகணும். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மோட்டோ. ரெண்டாவது தான் போனஸ், லாயல்ட்டி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். என்னுடைய நோக்கமே வந்து என்ன கொடுக்க முடியும், 10 லட்சம் கொடுக்க முடியுமா, 50 லட்சம் கொடுக்க முடியுமா, அதுதான். இப்போ ஒரு கிளைம் கொடுத்தோம், அந்த கொடுத்த 10 லட்சம் கிளைம் கொடுத்தோம். ஒரு நான் கிளைம் இன்வெஸ்டிகேஷன் போச்சு, 1 வருஷமா வந்தது, அழகா செட்டில் பண்ணாங்க சார். எல்ஐசி எப்பொழுதுமே கொடுக்கும் சார், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அழகா கொடுத்துரும். மக்கள் பணம் மக்களுக்கு. ஸோ அந்த லாயல்ட்டி போனஸை வந்து நான் அப்படிதான் சார் நான் எடுத்துட்டு போறேன். அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதே கிடையாது. அவங்களுக்கு கேட்டுருவோம் அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், அவ்வளவுதான் மேட்டர். ஓகே சார், தேங்க்யூ சார். அதான் ஒரே விஷயம் சார், டேட் ஆர் ஃபிக்ஸ்டு சார், வென் அண்ட் வேர் வி டோன்ட் நோ. டேட் ஆர் ஃபிக்ஸ்டு, எப்போ எங்க எப்படின்னு யாருக்கும் தெரியாது. வி ஆர் இன் த கியூ, யாரு முன்னாடி யாரு பின்னாடியும் தெரியாது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அந்த நபரை நம்ம பாதுகாப்பு பண்ணிட்டோம், டிபெண்ட்ஸ் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் பண்ணிட்டோம்னா the family will be safer in the position financially. சார் அடுத்து ராமலட்சுமி மேடம். இப்ப ஜீவன் 5 இயர்ஸ் கட்டிட்டு 100 இயர்ஸ் வாங்கலாம்னு சொல்றோம் இல்லையா, அப்ப டாக்ஸ் ப்ராப்ளம் வரும் சார், அதுக்கு என்ன பண்றது? இப்போ டாக்ஸ் ப்ராப்ளம் இப்பதான் மேடம் வரும், 5 வருஷத்துக்கு பிறகு டாக்ஸ் ப்ராப்ளம் மாறிடும் மேடம். அது நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்குதான் உங்களுக்கு 5 வருஷம் கட்டினா டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. சரி. அதாவது நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி இன்கம் டாக்ஸ் இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் இருக்கிற நிலைமை வேற. இன்னைக்கு 12 லட்சம் வருமானம் இருந்தா டாக்ஸ் கட்ட வேணாம்னு சொல்றாங்க, அதுக்கு மேல இருந்தா டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்றாங்க. சரி சார். நீங்க அந்த பாலிசி 5 வருஷம் கட்டிட்டு 11ஆம் வருஷம் பேமெண்ட் வரும்போது சுத்தமா எல்லாமே மாறி போயிருக்கும். இது பெரிய இன்கமாவே அவருக்கு ட்ரீட் ஆகாது. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 5 லட்சம் போகுதுன்னு வச்சுங்களேன், இல்ல 1 லட்சம் போகுதுன்னு வச்சுங்க, 5 வருஷம் பொறுத்து வருஷம் அது ரொம்ப சின்ன காசா தான் இருக்கும். பெருசா டாக்ஸை இம்பாக்டே பண்ணாது. அது நீங்க மைண்டுக்கே கொண்டுட்டு போவாதீங்க, அதை மறந்துடுங்க, டாக்ஸை விட்டுடுங்க, அந்த குடும்பத்தை காப்பாத்துங்க, ஆயுசு முழுக்க காசு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அதுதான் நம்ம செய்ய போறது. நீங்க டாக்ஸுக்கு மெச்சூர் இல்ல 1010D படி மெச்சூரிட்டிக்கு தானே இந்த டாக்ஸ்ன்னு வரும்ல சார், இதுல நம்ம இன்கம் பெனிஃபிட்னு தானே கொடுக்குறோம், எப்படி சார்? இன்கம் இருந்தாலும் நம்ம எங்கிருந்து ரிசீவ் ஆகுது எல்லாமே கணக்கு உண்டு மேடம். ஆமா, எப்பொழுதுமே கேபிட்டல் கெயின் சொல்றாங்கல்ல, அது மாதிரிதான் இது எல்லாமே. நீங்க கொடுத்த பணத்துக்கு கிடையாது, அதுக்கு மேல வர்றது எல்லாமே டாக்ஸபிள் பண்ணோம். இந்த அளவுக்கு மேடம் நீங்க 5 லட்சத்துக்கு மேல பிரீமியம் கட்டுறவங்கதான் இந்த பிரச்சனை. அன்னைக்கு கூட நம்ம விஷ்ணுதேவ் சார் சொன்னாரு, 5 லட்சம் பிரீமியம் கட்டுறவங்க 100 பேர் எடுத்தா ஒரு ஆளோ 2 பேர் தான் இருப்பாங்க. மிச்சம் இருக்கவங்க எல்லாம் 3 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் நிறைய பேர் கட்டுவாங்க. ஸோ அந்த 100 பேரு நினைச்சு பயப்பட வேணாம், ஒரு ஆள் தானே நம்ம பயமா இருக்க போது, அந்த ஆளுக்கு 5 லட்சம். அப்ப பயப்படாதீங்க, 99 பேர் இருக்காங்களா அவங்கள பாருங்க, 100ஆவது ஆள் வரதுக்குள்ளே எல்லாமே காலங்கள் மாறிடும். சரிங்க சார், சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அவங்க நல்லா இருக்கு சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி மேடம். நன்றி. அடுத்து ஷேக் அலாவுதீன் சார். சார் வணக்கம் சார். சார் இன்னைக்குள்ள மீட்டிங் எப்படின்னா ப்ராடக்ட் சேல்ஸே கிடையாது சார். ஜென்ரலா எப்படி அட்டகாசமா வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு, ஆனா ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. அதனால உண்மையிலேயே மியூச்சுவல் ஃபண்டு பத்தி பேசினாங்கன்னா உண்மையிலேயே எனக்கு ஒரு பயம் வந்துடும். மியூச்சுவல் ஃபண்ட் பேசுறாங்க, நம்மளுக்கு தெரியாத நாலேஜ், சரி நான் வந்துருவோம். ஆனா இப்போ சொல்லியிருக்காங்க கேரண்டீடா வேணுமா நான் கேரண்டீடா வேணுமா அப்படிங்கிறதுல நம்ம பாலிசி அது அடிபட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் பால்ல 6. அடுத்தது வந்து ஒரு சாரே ஓப்பனா சொன்னாங்க, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டல, ஒன்லி இன்சூரன்ஸ் தான் பண்றேன் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே ஆளை உழுவுதுன்னு சொல்றீங்கல்ல, அது உண்மையான நல்ல ஒரு இதுதான் சார். நம்ம பல இதை போய் நம்ம மண்டையில ஏற்றிக்கிட்டு ஒன்றுமே சக்ஸஸ் பண்ண முடியாம நாள் கடந்துக்கிட்டே போகுது. இப்போ இன்சூரன்ஸ்ல மட்டும் நம்ம கான்சென்ட் பண்ணோம்னா நல்லா கிடைக்குது. இன்னைக்கு ஒரு புது கிளைண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க சார். அவங்ககிட்ட நான் பேசும்போது
இந்த உற்சவ பத்தி பேசும்போது அவங்கள்ட்ட சொன்னேன், ஒவ்வொரு வருஷமும் நீங்க கட்டும்போது கடன் வாங்கி கட்டினாலும் எல்ஐசி உங்களை ஏமாத்தாது. உங்க வாழ்க்கை முழுதும் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கவும் அவங்க ஆக்சுவலி ஒரு பாலிசி தான் எடுக்க வந்தாங்க ஃபர்ஸ்ட். இப்ப திங்கக்கிழமை வந்து அவங்களுக்கு 10 லட்சம் தான் சொல்லியிருந்தேன். அவங்க 10 லட்சம் போட்டுக்கலாம் பையனுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போனாங்க. மண்டே வந்து சைன் பண்ணுவாங்க மேக்சிமம். அந்த இன்னொன்று வந்து இந்த மெச்சூரி அமௌண்ட் வந்து இந்த ஆன்லைன் பாலிசி டிஃபிகல்ட்டிஸ் சொன்னீங்க பாருங்க சார். நான் ரொம்ப அது ட்விஸ்டாவே இருந்துச்சு எனக்கு. இந்த ஆன்லைன் இது ஒரு இதே மேஜர் பாயிண்டா இருக்கு நீங்க சொன்னது. அதாவது எப்படின்னா, சும்மா சாதாரண மெச்சூரிட்டி பணத்தை அவருக்கு போட்டு கொடுப்பா அப்படின்லாம் போட மாட்டாங்க எல்ஐசியில். பல இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். நீங்க இருக்கீங்களா, இங்கே தான் இருக்கீங்களா, அது கொடுக்கறது கூட ஒரு ஏஜென்ட் மூலியமா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம அழுத்தி சொல்லலாம். அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சார். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார். அதே மாதிரி ரேஸ்ல நம்ம 10 பேர் போறது எல்லாமே ஜெயிக்கிறது, அந்த பாயிண்ட்லாம் ரொம்ப அற்புதம் சார். வாழ்த்துக்கள் சார். சிறப்பான மீட்டிங் சார். உங்களுக்கு கேள்வி ஒண்ணு இல்லையா சார்? சார் என்ன இது கேள்வின்னு கேட்க முடியல சார். எனக்கு நான் வந்து கேள்வி கேட்கிற முடியல இல்லை. என்னன்னா எனக்கு முக்கியமான பாயிண்ட நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது கேள்வி மறந்துருச்சு எனக்கு. இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை வந்து இதை நீங்க ஒரு 10 கிளைண்ட்டுக்கு நீங்க செயல்படுத்துறீங்க சார். நன்றி சார். கண்டிப்பா சார். இது வந்து நீங்க கொடுத்தது வந்து மேஜர் டாப் 10ல வந்து நம்பர் 1 இருக்குது. 2 பாயிண்ட்டுமே மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமான 2 பாயிண்ட்டுமே ஆன்லைனுக்கு உள்ளதும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாப் நம்பர் 1. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. கிருஷ்ணமூர்த்தி அண்ணா. சார் எஸ் சார். சார் பிரகாஷ் சார் பேசுங்க சார். கிளாஸ் ரொம்ப அருமை சார். அந்த சாங்ஸ் பாட்டு வந்துச்சு இல்லையா, அதுல ஒரு வரி எனக்கு பிடிச்ச வரி, வீரனை தோல்வி நாடாது. அற்புதமான பாயிண்ட் சார். சாங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த கருத்து தான் முக்கியம் நமக்கு. அவ்வளவுதான். இந்த சிப்பு வந்து நான் நிறைய பண்றதுல இண்டெக்ஸ் பிளஸ் ஒரு 6-7 தான் கொடுத்துக்கிறேன். எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுங்க சொன்ன பாரு, அற்புதமான வார்த்தை. இனிமேல் அப்படித்தான் பேசணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல நமக்கு அது வேறுபாடு வந்து இப்படி ஆயிடுது. அதை சேர்த்து எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் வந்துருச்சுன்னு சொல்லும் போது கஸ்டமர் நம்பி வருவாங்க இல்லையா, அது ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் சார். இன்னொன்னு கூட சொல்லலாம் சார். நீங்க இன்னொன்னு கூட ட்ரை பண்ணலாம் சார். மியூச்சுவல் ஃபண்டு இனி வர காலங்களில் மியூச்சுவல் ஃபண்டும் டாமினேஷன் இருக்கதான் செய்யும். நீங்க ரெகுலர் பிளானும் மியூச்சுவல் ஃபண்டும் காம்பினேஷன் கொடுத்துருங்க. ஓகே சார். அந்த கஸ்டமர் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் ரொம்ப வேணும் நினைக்கிறாரு அப்படின்னும் போது நம்ம வேணும்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாரு. தம்பி நீங்க மியூச்சுவல் ஃபண்டும் எடுத்துங்க, இதுவும் எடுத்துங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்டை 10,000 போட்டு நினைக்கிறீங்களா, இதுல ஒரு 5,000 இதுல 2 பேர் பிரிச்சு போடுங்க. அப்பதான் வந்து பேலன்ஸ்டா வண்டியை ஓட்ட முடியும்னு சொல்லுங்க. அப்போ ரெண்டுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவரையும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி ஆயிடும், நம்ம அந்த குடும்பத்துக்கு கூடுதலா கவரேஜ் கொடுத்த மாதிரி ஆயிடும். நாளைக்கு பணம் தேவைன்னா கூட மியூச்சுவல் ஃபண்ட் காசை வாங்கிட்டு வெளியே போயிடுவார். நஷ்டம் வருதுன்னு பயந்துட்டு அப்படியே இருக்கும். அது சரியான நேரத்தை வந்து கிடைச்சிடும். சூப்பர் சூப்பர் சார். அப்புறம் கீச்சன் சார், ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தா ஒரு கீச்சன் கொடுப்பேன் சார். ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தா ஒரு கீச்சன் கொடுப்பேன். என்னுடைய கஸ்டமர் வந்து சார் உற்சவம் நல்லா பண்றேன் சார். என்ன சூப்பர் சார். உற்சவம் தான் என்னுடைய பெஸ்ட் பிளான். சூப்பர் சூப்பர் பண்ணுங்க. அதுக்கு எஸ்எஸ்எம்ஜிக்கு நன்றி சொல்லலாம். நேத்து வந்து இன்டர்வியூ போய் சார், சட்டம் கிளப் இன்டர்வியூ போயிட்டு இருந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிளப் வந்து இப்போ சட்டம் கிளப் ஸ்ட்ரைட் சார்ஜ் சட்டம் சார். அது வந்து என் லைஃப்ல எஸ்எஸ்எம் மறக்க மாட்டேன் சார். எப்படி போச்சு தெரியல. நான் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 100 ஆண்டு உற்சவம் 100 ஆண்டு மாதிரி எஸ்எஸ்எம்ஜி கொடுங்க சார், கொடுங்க சார். ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. அடுத்தது பிரபாரன் அண்ணா. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார் லாஸ்ட் இயர் ஒரு சென்னையில இருந்து ஒரு அம்மா வந்து ஒரு 1.5 lakhs வந்து 3 பாலிசி அவங்க பேர்லயும் அவங்க பசங்க பேர்லயும் எடுத்தாங்க சார், ஜீவன் லாப. சரிங்க சார். அவங்களுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா செகண்டரி பிரீமியம் கட்டலாம்னு சொல்லிட்டு, சென்னை தான் அவங்க. சரி. ஆனா செகண்டரி பிரீமியம் கட்டலாம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் டியூ டேட் வந்திருக்கு. கேட்டா அவங்க இதுல கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லா ரிட்டர்ன் வந்திருக்குமே, தப்பு பண்ணிட்டுன்ற மாதிரி பேசுறாங்க சார் அவங்க. அதுக்கு என்ன சார்? அதான் சார், நீங்க அதுலயும் பண்ணுங்க இதுலயும் பண்ணுங்க, ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு பாதுகாப்பு நிமித்தமா தான் போட்டிருக்குது. அதாவது ஒருவேளை நீங்க நாளைக்கு இருப்பீங்க அப்படின்னு உங்களால எழுதி தர முடியுமா? எல்லாமே நம்பிக்கை தான். இருக்கலாம், இல்லாம போலாம். இல்லாம போயிட்டீங்கன்னா இந்த பணம் வரும். கோல்டு அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ஆசைக்காக வாங்கி வைக்கிறது சார். ஒண்ணும் இல்லை சார். இப்ப பசிக்குதுன்னு வச்சுங்க சார்,
நீங்க சாப்பாடு சாப்பிடுவீங்களா இல்ல சர்க்கரை சாப்பிடுவீங்களா சார்? ரெண்டுமே சாப்பிட்றவங்க தான். சாப்பாடு தான் சாப்பிடுது. அதான் சார், சர்க்கரை வந்து ஆடம்பரம், சரிங்க சார். சாப்பாடு தான் நமக்கு அவசியம். மேடம் இது ரொம்ப அவசியம், அது ஆடம்பரம். அது நான் அதுக்கு ஒதுக்க வேணும்னு சொல்லல. முதல்ல சாப்பிடுங்க, தேவைன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க, பாயசத்துல சேர்த்துங்க, காப்பியில போட்டுங்க, இதெல்லாம் போட்டுங்க. அது எது சரி அவசியம் எது ஆடம்பரம் நீங்க முடிவு பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப சரி அவசியம் அப்படின்னு சரிங்க அது சார். மாதிரி சொல்லுங்க. அதான் இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது பதில் தான் சார் எதிர்பார்த்தேன். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இந்த காப்புறுதியை பத்தி இன்னும் டீப்பா சொல்ல நினைச்சீங்கன்னா, சார் அம்மா உங்க பாலிசில வந்து 3D பெனிஃபிட் இருக்கு, அது தங்கத்துல கிடையாது. 3D பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அது 3D சொல்லிருக்கீங்க, அது பெனிஃபிட் ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. சொல்லியிருக்கேன் தெரியும் சார். சார். அதை சொல்லிருக்கீங்க. நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சார். அதான் தங்கத்துல அது இது ஞாபகம் கிடையாது, இருக்கு. இங்க அது இருக்கு. புரியுது சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. நான் 3Dன்னா என்னன்னு சொல்லுங்க. 3Dன்னா 3D படம் பார்க்கறதுக்கு கருப்பு கண்ணாடி கொடுத்துட்றாங்க. ஆனா நம்ம கண்ணாடி இல்லாம சொல்றோம். அது நிறைய ட்ரைனிங்ல கத்துக்கணும் சார். 3D வந்து இப்போ ஒரு நம்ம பாலிசி பேசுறோம், சார் எனக்கு வந்து அவ்வளவு சரியில்லை சார். சரி சார், சூப்பர் ஆயிடுச்சு சார், நான் அடுத்த வாரம் எடுத்துக்கிறேன் சார், அடுத்த மாசம் எடுத்துக்கிறேன் சார், இல்ல எனக்கு இத்தனாம் தேதி நல்ல நாள் இருக்கு அன்னைக்கு எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து நம்மள சும்மா அதாவது வெறுங்கையோட அனுப்புவாங்க. சில பேர் உண்மையாவே வந்து 15 நாள் பொறுத்துவாங்க சார், பண்ணிடலாம்னு சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 15 நாள்ல மனசு மாறுறதுக்கு உண்டு. மனித மனம் ஒரு குரங்கு. அந்த 15 நாள்ல அவரு தங்கத்துக்கு வாங்கலாம், இல்ல அவருக்கு அடிபட்டு போகலாம், இதுனாலும் போடலாம். இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா, சார் நான் வெயிட் பண்றேன் சார், இந்த 3D வெயிட் பண்ணாத சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடணும் வீட்டுக்கு. இல்ல சார் 3D சொன்னீங்களே சொல்லிட்டு போங்களேன் சார். இல்ல சார் எனக்கு அடுத்த கால் நான் வந்துட்டேன், டிலே ஆயிடுச்சு, நான் அதை முடிச்சுட்டு வந்து சொல்றேன் அவரு அப்படியே அந்த டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடணும். ரெண்டாவது அவர் கால் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க, சொன்னீங்களே புரியலன்னு. சொல்லலைனாலும் நீங்க போன் பண்ணி கேளுங்க, சார் நான் இது 3D சொன்னேனே சொல்ல மறந்துட்டேன், நான் போன்ல சொல்லுவா நேரா சொல்லவான்னு கேளுங்க. சரி நேரா நேரா போங்க, போன்லன்னா போன்ல சொல்லுங்க. அது 3D ஒண்ணும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் டி வந்து என்னன்னா டெத்து, டிசீஸ், டிசபிலிட்டி. இது வந்து ஒரு மனிதனுக்கு எப்ப வரும்னு தெரியாது. நான் 15 நாள் வெயிட் பண்ணுவேன் சார். இந்த 15 நாளுக்குள்ள இந்த 3 பேரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதுதான். டெத்து, டிசபிலிட்டி, டிசீஸ், இதுதான் கரெக்ட். இது யாருக்கு எப்ப வரும்னு தெரியாது. திடீர்னு வயிறு வலி வந்துடும், திடீர்னு காது வலி வரும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா சார்? சூப்பர் சார். சூப்பர் சார். சூப்பர் சார். 3Dக்கு அருமையான விளக்கம். அது சூப்பரா இருக்கு சார். நான் இன்னைக்கு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கேன் சார், JP3D Insurance. சிறப்பு சிறப்பு சார். ஆமா பாருங்க, SSMG-யோட 5வது 6வது வருட துவக்கத்துல உங்களுக்கு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கீங்க, அது ஒரு நினைவா இருக்கு. அது பேரே வந்து JP3Dinsurance.com தான் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற யாராச்சும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவரு முத்துகிருஷ்ணன் சார் வந்து ஒரு தடவை ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு போனாரு. முத்துகிருஷ்ணன் ஐயா சார் நாகராஜன் சார் கூப்பிட்டுட்டு இருக்காருங்க. முத்துகிருஷ்ணன் சார், கருப்பையா சார் இருக்காங்க பாருங்க. வர ஒருத்தவங்களுக்கா கொடுப்போம். நாகராஜன் அண்ணன் ஃபர்ஸ்ட். நாகராஜன் அண்ணா பேசுங்கண்ணா. அண்ணன் மைக்கு வீணா பிடிச்சா ஸ்கிரீன்ல வரல தலைவர். வரல. சரி, அடுத்தது கொடுக்குறேன். அடுத்து கருப்பையா சார். வணக்கம் சார். சார் இந்த 3D சொன்னீங்களா? ஆமாங்க சார். சின்ன உதாரணம் சார். சொல்லுங்க சார். என்னோட கஸ்டமர் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி எனக்கு கஸ்டமர் சின்ன பிரீமியம் கட்டிக்காரு, இன்னும் பாலிசி எடுத்துக்க சொல்லியிருந்தாரு. என் மிஸ்ஸஸ் டெலிவரி சார், இன்னும் 1 வீக் டெலிவரி ஆயிடுச்சு சார். அப்போ வந்து நான் அந்த பாலிசி எடுத்துக்க சொன்னாரு. 1 வீக்ல டெலிவரி ஆயிடுச்சு. ஆனா அடுத்த ஆபரேஷன் பண்ணிட்டாங்க வயிற்றுல. ஓகே ஓகே. இப்ப பாலிசி கொடுக்க முடியல. கண்டிப்பா கொடுக்க முடியாது. இந்த 3Dக்கு நல்ல உதாரணம் நான் எடுத்துக்கிட்டேன் சார்.
ஆமா சார், இதெல்லாம் நீங்க கஸ்டமர் சொல்லணும். ஆமா சார். இன்னொரு கஸ்டமர் சொல்லும் போது அவர் பேரு சொல்லக்கூடாது, அவங்க ஊரை சொல்லக்கூடாது. இது மாதிரி ஒரு கஸ்டமர் சொன்னாரு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்றேன், போன் நம்பரை தர, நீங்க வேணா விசாரிச்சுக்கீங்க சொல்றதுக்கு தைரியமா சொல்லணும். ஆனா பேர்லாம் சொல்லக்கூடாது, அது வந்து கான்ஃபிடென்ஷியல். ஓகே சார். இப்போ எனக்கு லாஸ்ட் வீக் நடந்த நிகழ்வு சார். நம்ம சொல்ற எல்லாமே உண்மை நிகழ்வு தான் சார். நமக்கு நேர்படல, இந்தியாவில் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார், அதான் என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டேன் சார். சந்தோஷம் சார். தேங்க்யூ. நாகராஜ் அண்ணா, என்ன அது அண்ணனுக்கு ஸ்பீக்கர் போயிடுச்சுண்ணா? ஆனா அந்த ஒயர் எடுத்துட்டு பேசுங்க. ஒயர் எடுத்துட்டு போயிட்டு பேசுங்க. ஹெட்செட் எடுத்துருங்க. ஹெட்செட் எடுத்துட்டு பேசுங்கண்ணா. அதை பிடிங்கிடுங்க. ஹெட்போன் எடுத்துட்டு பேசுங்கண்ணா. ஹெட்போன் அதுல இருந்து எடுத்துருங்கண்ணா. போன்ல இருந்து எடுத்துட்டு பேசுங்க. எடுத்துட்டு டைரக்டா பேசுங்க. நேரா ஊருக்கே வர போறாங்க 2 பேரும் சேர்ந்துட்டு. பேசுங்க. சொல்ல வராரு அண்ணா. அவங்களுக்கு கேட்கல பேசுறது, அவங்களுக்கு கேட்கல, காதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது கொடுங்க வரட்டும். செல்ல மாத்துங்கண்ணா. சரி, மெசேஜ் போட்டு விடுங்கண்ணா. கேள்வி எது கேட்க வச்சுன்னா நீங்க குரூப்ல மெசேஜ் போட்டு விடுங்க. அண்ணன்ட்ட கேட்டு நம்ம பதில் சொல்லுவோம். வாட்ஸ்அப்ல போடுங்கண்ணா உங்க கேள்விய. இப்ப அடுத்த தனியா பேசிடுவாரு கொஞ்ச நேரத்துல. ஆமா, கணேசன் சார் திரும்ப வந்திருக்காரு, பேசுங்க. மியூட்ல இருக்கீங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. எடுத்துட்டேன் சார். எடுத்துட்டேன் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ ஆன்லைன்ல ஒரு பாலிசி எடுத்தா ஒரு 5 வருஷம் கழிச்சு பாலிசி போர்ஸ்ல இருக்கு, அவர் டெத் ஆயிட்டாருன்னா அதை கிளைம் இன்வெஸ்ட் பண்ணித்தான் செட்டில் பண்ணுவாங்களா சார் அமௌண்ட்? ஆமா சார், ஆன்லைன்ல நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியோ மற்ற எந்த பாலிசி வாங்கினாலும் சரி சார், எப்போ டெத் நடந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி செட்டில் பண்ணிடுவாங்க. ஆன்லைன்ல எடுக்கிற பாலிசிக்கு எல்லாத்துக்கும் இதே ரூல்ஸ்? ஆமா, நம்ம வந்து ஆஃப்லைன்ல எடுக்கிற பாலிசில 3 வருஷத்துக்கு பிறகு நான் இயர்லியே சொல்லுவாங்க. ஆமா சார். அதுதான் சார் ஒரு டவுட்டா இருந்தது. நீங்க சொன்னீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா ஏஜென்டா இருக்கேன். எனக்கு இந்த தகவல் இன்னைக்கு சார் தெரிஞ்சது சார். நன்றி சார். சரி சார். நன்றி சார். நன்றி பிரபாணி அண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம் சார். அண்ணா கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கண்ணா. ஆரம்பத்திலேயே வந்து நீங்க சிப்னா என்னன்னு கேட்டீங்க. சிப்னா தொடர்ந்து சேமிக்க சொன்னீங்க, சூப்பரா இருந்தது. அது எப்படி ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அருமையா இருந்ததுங்கண்ணா. அப்புறம் பாத்தீங்கன்னா சிப்னா வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகே, அடுத்து நீங்க சொன்ன விஷயம் இன்னும் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. SWPன்னு சொன்னீங்க இல்லையா, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். நான் வந்து இது வரைக்கும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நான் உத்சவம் கண்டிப்பா கொடுக்கணும்னு ஒரு எய்ம்ல இருக்கேன்னா. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து நீங்க நோட்டீஸ் எல்லாம் போடுற மாதிரி இருந்தா SIP பிளஸ் SWP பிளான் அவைலபிள் இன் LIC, இதை தான் கேட்சிங் வேர்ட். நீங்க வேற எதுவுமே போடக்கூடாது, கலரை மாத்தி போடுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். SIP-யோட கமிஷன் ஸ்ட்ரக்சர் என்ன சார்? கமிஷன் ஸ்ட்ரக்சர் நான் வந்து ஞாபகம் வச்சுக்கல சார். சார் நான் லாஸ்ட் டைம் போட்டேன் 2.5% தான் சார், 2.5% தான் சார். நான் பாத்துறேன்னா குரூப்ல அப்டேட் பண்றேன் சார். நான் உண்மையா ஞாபகம் வச்சுக்கல. இல்ல, நான் வாங்கியிருக்கேன், அது 2.5% தான். பட் ஆக்சுவலி நம்ம கொடுத்துருக்கிறது 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி சாங்ஷன் ஆயிருக்கு 2. அதான் கேட்டேன் உங்கள்கிட்ட. எனக்கு கவனம் இல்லை சார், நான் பாத்துறேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. என்னுடைய ஐடியா என்னன்னா சார், அந்த ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு பெருசா இன்சூரன்ஸ் கொடுக்க முடியுன்றதுதான். ஏன்னா நம்ம தொழிலே அதான், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதை காம்படிட்டிவ் ப்ராடக்டா தான் நம்ம யூலிப்பை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அதுலயே இந்த 10 times கவரேஜ், சம்டைம்ஸ் கவரேஜ் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய தார்மீக உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துடைய நபர் இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு பெருசா பணம் கொடுக்கணுன்றதுதான் நம்ம இந்த தொழிலுக்கு வந்திருக்கோம்.
தெரிஞ்சோ தெரியாமலோ இது நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. இதுல கான்சன்ட்ரேஷன் தான் சார் எனக்கு நிறைய இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓபிலி சார். வணக்கம் சார். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் நிறைய குட்டி 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 பாயிண்ட்ஸாக நிறைய சொன்னீங்க. சிப்பு பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கு, அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஸ்பெஷல் 5th டே அனிவர்சரி ரொம்ப நல்ல துவக்கம். இந்த சிப்பை நான் இனிமேல் விற்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஏன்னா இண்டெக்ஸ் பிளஸ் ஒரு 2-3 தான் கொடுத்தேன். இனிமேல மற்றதையும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு எனக்கு. இந்த சிப் ஈல்டுக்கும் பிரைவேட் பார்ட்டிஸ் கொடுக்குற சிப் ஈல்டுக்கும் வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க 20 to 30% கிடைக்குது. எல்ஐசியில வந்து நீங்க 10% 15% தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. செகண்ட் பாயிண்ட் வந்து சார்ஜஸ் வந்து இங்க எல்ஐசியில அதிகம் கம்பேரிங் டு பிரைவேட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். சார் இப்போ எல்ஐசியில வந்து உங்களுக்கு 5 வருஷத்துக்கு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு சின்னதா ஒண்ணு பணம் கொடுக்குறாங்க பாருங்க. 3% 5% வச்சிருக்காங்க பாருங்க. ஒருவேளை 5th இயர்ல மிகப்பெரிய லாஸ் வந்துருச்சு, மார்க்கெட்டே ரொம்ப ஸ்லாஷ் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு 3% ஈல்டு கிடைச்சா என்ன கிடைக்குமோ அது கொடுக்குன்னு சொல்றாங்க. இதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல சொல்றது கிடையாது. சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்ட் சார். எல்ஐசியில உங்க காசுக்கு 3% தரோம், நம்பிக்கை இருங்கன்னு சொல்றோம். யார் சார் சொல்லுவாங்க இந்த வார்த்தையை? ரெண்டாவது அலகேஷன் சார்ஜஸ் வந்து நம்ம நாமினலா இருக்கும். பிரைவேட்ல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா வந்து சார் அவங்க வந்து ஒண்ணு அடிச்சா 6 இல்லைன்னா 0. அப்போ வந்து என்னன்னா அலகேஷன் சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ் அதிகமா தான் போகும். இங்க அப்படி கிடையாது. மக்கள் பணம் பொறுமையா கையாளணும். அதனால வந்து எல்லாத்துக்கும் ஒரு நாமினலாவே சார்ஜ் பண்ணுவாங்க. ரெண்டாவது சார் 3% நான் தரேன் உங்களுக்குன்னு சொல்றேன் சார். 5 வருஷம் பொறுத்து யூலிப்ல யாராவது கேரண்டி பண்ணுவாங்க அந்த 3% கிடைக்கதா கிடைக்கல செகண்டரி. 3% தரேன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தானே சார். அந்த 20% 30% தரேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சரியாவே சேமிக்க மாட்டாங்க சார். அவங்க 100ல வந்து 10% தான் சார் முழுசா 6 வருஷம் 7 வருஷத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. மிச்சம் 90% பீப்புள் வந்து பணத்தை எடுத்துடுறாங்க, திருப்பி உள்ள வர்றாங்க, பணத்தை எடுத்துறாங்க, திருப்பி உள்ள வர்றாங்க. there is no காம்பவுண்டிங் ஆகுறதே இல்லை. அதாவது காணல் நீர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நாளைக்கு வந்து எனக்கு 1 கோடி கிடைக்குன்னு சொல்லிட்டு போடுற ஆரம்பிச்சு திருப்பி எடுத்துருவாங்க. அந்த 1 கோடி அக்குமுலேட் ஆகுறது இவங்களே விட மாட்டாங்க. பட் ஆனா அது பின்னாடி நம்ம கொடுக்கணும். இதை முடிச்சுட்டு அடுத்து வரணும். ஒரு சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த சாப்டருக்கு ஓபன் பண்ணணும். பிரேக் ஈவன் எத்தனை வருஷம் கழிச்சு சார்? ஒரு 10 இயர்ஸ் மினிமம் வெயிட் பண்ணாதான் மல்டிப்ளை ஆகுமா? மல்டிப்ளை டெஃபினட்டா ஆகும் சார். ட்ரைனிங்லேயே சொல்லிட்டாங்க வரும், ஆனா அதை கேரண்டியே சொல்ல முடியாது. நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, வரும் ஆனா வராது, வராது ஆனா வரும். இதுதான் சார் நிலைப்பாடு. இல்லை ஆனா இப்ப வந்து எங்க சிஎம் ஷாம் சார் சொல்லியிருக்காரு, நீங்க தைரியமா செய்யுங்க, நல்லாவே இருக்கு அப்படின்னு அவருடைய பாலிசி எல்லாமே எங்ககிட்ட காட்டியிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தர் பாலிசியை காட்ட மாட்டாரு. இப்ப அதை வச்சு நாங்க எல்லாம் சில பாலிசி ஒண்ணுன்னா அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சோம். சூப்பர் சார். அடுத்த கடைசியாக தனியாசலம் பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா எனக்கு டவர் இல்ல கேக்குதுன்னு பாத்துங்க, அதனால வீடியோல வர முடியல. சார் ஒருத்தர் கேட்டார்ல SIIP கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு, நான் கொடுத்துருக்கேன். 4000 ரூபாய் கட்டுற கஸ்டமர் 100 ரூபாய் கமிஷன் 0.25%. கஸ்டமர் 4000 ரூபாய் பே பண்றாரு, கமிஷன் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் தான் வரும் ஃபர்ஸ்ட் இயர். சரி சார். ஆடியோபிள்? எஸ் சார், கேக்குது, சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்டா ஒரு சார் கேட்டார் இல்லைங்களா, எத்தனை இது கரண்டா பாத்தீங்கன்னா SIP-ல 4 வருஷத்துல டபுள் ஆயிருக்கு. நம்மளுடைய LIC வந்து 4 வருஷத்துல டபுள் ஆயிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இத சொல்லலாம் தான் சார். நன்றி. நைஸ் மீட்டிங் சார். தேங்க்யூ சார். நன்றி. ஓகே சார். நன்றி சார். சந்தோஷம். ஒரு கேள்விக்கு நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு சிப்பு இதெல்லாம் யாரும் ஒதுக்கணும்னு சொல்லல. சிப்புல மோகத்துல இருந்து பாதுகாப்பு இல்லாம போயிட போறாங்களா தான் நம்மளுடைய வருத்தம். நான் சிப்ல போட்டுக்கிறேன், சிப்ல போட்டுன்னு சொல்லி அவங்களே அவங்களை ஏமாத்திக்க கூடாதுன்னு சொல்லிதான் முதல்ல ஒரு பாதுகாப்பு பேக்கப் பண்ணிட்டு அதன் பிறகு மியூச்சுவல் ஃபண்டு, சிப்பு, ட்ரேடிங்கு, கமாடிட்டி என்ன வேணாலும் நம்ம வந்து பிளே பண்ணலாம்.
ஓகே ஓகே. அலாவுதீன் சார் பேசுறீங்க, இதோட முடிச்சுக்கலாம். ஆமா சார், ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 20 இயர்ஸ் பிளான் ஒன்று போட்டிருந்தாங்க சார் எங்க ஒய்ஃப் ஃபாதர். ஆமா, மார்க்கெட் பிளஸ்ன்னு சொல்லிட்டு பழைய பாலிசி சார், 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அது சம்மர் 30,000 ரூபா சார். அவங்க கட்டினது 25,000 ரூபா தான் சார். 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 90,005 ரூபா எனக்கு ப்ரூஃப் இருக்கு சார், ஒய்ஃப் பேர்ல வந்திருக்கு. ஆமா சார், நல்ல இது கொடுத்துருக்காங்க சார், ஈல்டு கொடுத்துருக்காங்க சார் எல்ஐசியில். கண்டிப்பா இது சார். வந்ததுக்கு அப்புறம் தான் சார் வந்து இந்த மார்க்கெட்ல ஒரு ஒரு 10% மொத்த இதுல நம்ம ஒரு 10% அதுல இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை வருது சார். உண்மையிலேயே இது பிசிக்கலா நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பா சார். அதாவது யூலிப் இனி வரக்கூடிய காலங்களை வந்து யூலிப் ஆதிக்கமும் அதிகமா தான் இருக்கும். அதுல இருந்து யாருமே மாத்திக்க முடியாது, தப்பிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை சேர்த்துக்கிட்டே போகணும். கஸ்டமரை விட்டுறக்கூடாது. நமக்கு அது தெரியலையே போலின்னு சார் விட்டுறக்கூடாது. இன்னொரு சின்ன அட்வைஸ் சார். இந்த குரூப்ல உள்ளவங்க எல்லாருமே யூலிப்ல உள்ளதுலே கம்மி எதுவோ அது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஆனா நான் வந்து மெச்சூரிட்டி வந்ததுல என்ஜாய் பண்ணதுனால நான் இந்த விஷயத்த ஷேர் பண்றேன் சார். ஓகே ஓகே. கண்டிப்பா சார். நன்றி. பேசிக்கா உள்ளதை எல்லாரும் பண்ணணும். ஒரு யூலிப் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படியா இருந்தாலும் நம்ம காசு டேமேஜ் ஆக போறது இல்ல. யூலிப் எடுத்து வச்சுங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுங்க. இன்னைக்கு யாரும் வெளியே வரக்கூடாது. கொரோனா பீரியட்ல வெளியே வந்தா லாக் பண்ணிடுறாங்க. அது மாதிரி 1 கோடி இல்லாம நம்ம ஏஜென்சி வெளியே வந்தா அந்த குடும்பம் கஷ்டம். ஏன்னா நிறைய குடும்பங்கள்ல வந்து ஏஜென்சி சரியான பாலிசி வச்சு இல்ல. கரெக்ட் சார். இண்டெக்ஸ் பிளஸ் என்டோமென்ட் பிளான் கரெக்ட் பண்ணலாம் சார். இன்னைக்கு கூட பண்ண இருக்கு சார். பேசிக்கா உள்ளது அது என்னமோ ரீசனபிளா இருக்கு சார். ஏன்னா நான் கொஞ்சம் அது பார்த்ததுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே. அலாவுதீன் சார், இதுல ஒண்ணே ஒண்ணு சார், நீங்க அந்த மார்க்கெட் பிளஸ் போட்டீங்களா, அதை நீங்க மறந்துட்டீங்க. இல்லைன்னா தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை எடுத்துட்டு வேற எங்கேயும் முதலீடு பண்ணிருப்பீங்க. அது தெரியாம இருந்ததுனால அது வளர்ந்து வந்திருக்கு. எப்பொழுதுமே மறைச்சு வச்ச பொருளுக்கு தான் விலை அதிகம் சொல்லுவாங்க. வீட்டுல வந்து ஒரு இது உதாரணத்துக்கு காயினே வச்சீங்க, கோல்டு காயினை வச்சுட்டீங்கன்னா அது மறந்து போயிடுச்சு. ஆனா அது நீ கிடைச்சா அது கிடைச்சதே பெரிய லாபம் தானே உங்களுக்கு. அது மாதிரிதான். நன்றி சார். அதே போல ப்ராஃபிட் பிளஸ் வந்து என்னுடைய பாலிசி ஹோல்டர் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 10,000னா 5 வருஷத்துக்கு 50,000 கட்டியிருந்தாங்க. 15 வருஷம் இந்த வருஷம் வந்து அவங்க சரண்டர் பண்ணிட்டாங்க. முந்தானதுதான் 1,60,000 ரூபாய் அவங்களுக்கு பேமெண்ட் போச்சு சார். வந்தது. எல்ஐசி பொறுமையா போவாங்க, ஆனா ரீச் ஆயிடுவாங்க. புயல் அமை மாதிரி எல்ஐசி பொறுமையா போகுது, ரீச் ஆயிடுவாங்க. ஷேக் அலாவுதீன் சார் சொல்ற மாதிரி எல்லாரும் ஒரு யூனிட் வந்து கையில வச்சுக்கிறது நல்லது. இருக்கும். மணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மணி ஆக போகுது. இந்த பயிற்சியை நிறைவு செய்வோம். இன்றைய நன்றியுரை எங்களது மேனேஜிங் ட்ரஸ்டி திரு சரவணன் சார் அவர்கள். ரொம்ப நன்றி நண்பர்கள். SSMG நம்மளுடைய எலைட் குரூப் நண்பர்களுக்கான இன்றைய சிறப்பு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அருமையான ஒரு பயிற்சியா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதுவும் ஷேக் அலாவுதீன் சார்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னென்ன அவங்களே எல்லாமே எடுத்து சொல்லிட்டாங்க. நல்ல நல்ல விஷயங்கள். எப்படி நம்ம மார்க்கெட்ல நம்ம இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருந்துட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் போறப்போ நமக்கு எதிரிகள் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அவங்களெல்லாம் எதிரிகள்னு சொல்ல முடியாது, எதிராளிகள், எதிர்வினை ஆற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஸ்பெஷலான அந்த டேர்ம்ஸ், அந்த ஒரு வார்த்தை இதெல்லாம் வந்து நம்ம உபயோகிக்க வேண்டியிருக்கும். ஜெயபிரகாஷ் சார் சொன்ன மாதிரி அந்த கதை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, அதெல்லாம் ஒரு அழகான ஒரு ஸ்டோரி, அருமையான ஸ்டோரி வந்து சொல்லி நம்ம வந்து நம்ம பக்கம் திசை திருப்பதற்கான வாய்ப்புகள் அதுல நிறைய இருக்கு. அதில் இந்த 3D சொல்லியிருந்தாங்க. 3Dல வந்து இன்னொரு D கூட நீங்க சேர்த்துக்கலாம், 4D கூட சேர்த்துக்கலாம். எனக்கு அது எப்பயோ ஒரு ட்ரைனிங்ல நான் கேட்ட ஒரு விஷயம். அதுல வந்து டெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. டெத்து, டிசீஸ், டிசபிலிட்டி, இது கூட பாத்தீங்கன்னா டெஸ்டிடியூஷன் ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை. டெஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு திடீர் வறுமை. அது வந்து நம்ம இதுக்கு ரொம்ப அழகா சூட் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை டெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. 4D கூட நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன தகவல் அது. டெஸ்டிடியூஷன் ஏன்னா இப்போ SWP பிளான் சொன்னாங்க பாத்தீங்க, நம்மள்ட்ட SWP பிளான் இருக்கு. அப்போ அந்த SWP பிளானை எப்படி நம்ம ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இந்த டெஸ்டிடியூஷனை சேர்க்கலாம். உங்களுக்கு திடீர் வறுமை வந்துச்சுன்னா நாங்க கொடுக்குறோம் சார் பணம் அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு வார்த்தை. எனக்கு டக்குன்னு அது மேட்ச் ஆனிச்சு சார். இருக்கும்போது அந்த வார்த்தை மேட்ச் ஆனிச்சு. அதனால
டிஸ்ட்ரக்ஷன்ல டிஸ்டிடியூஷன் வரும் சார். ராஜா சார் வந்து டிஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காரு, டிஸ்டிடியூஷன், DESTITUTION அப்படின்னு வரும், டிஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும். அந்த வார்த்தை கூட நீங்க சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இந்த நம்மளுடைய இந்த 6வது வருஷம் இன்னைக்கு நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நாள்ல ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜெயபிரகாஷ் சாருக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பயிற்சிக்கு நடுவில் சார் வந்து ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டாங்க, அதை நான் எடுத்து சொல்றேன். இன்றைக்கு பயிற்சி வந்து நம்மளோட எலைட் குரூப்புக்கான ஸ்பெஷல் பயிற்சி, பிரத்யேக பயிற்சி உங்களுக்கு தெரியும். இந்த பயிற்சியை என்ன பண்றீங்கன்னா, இதை ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் நீங்க உங்களோட டைம் பார்த்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய வணிகத்துல வந்து உபயோகிச்சு பாருங்க ஒவ்வொரு பாயிண்ட். அதனால உங்களுக்கு நல்ல வணிகம் கிடைக்குது அப்படிங்கிறப்போ அந்த வணிகத்தை என்ன கிடைச்சிச்சு, அந்த எப்படி யூஸ் பண்ணீங்கிறத நம்மளுடைய குழுவுல போடுங்க. குழுவுல போடுறது மட்டும் இல்ல, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த எலைட் மீட்டிங்ல நம்ம வந்து அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் இருக்கும். கடைசியா வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம போன பயிற்சியில என்ன கத்துக்கிட்டதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடலோட நம்ம வந்து ஒவ்வொரு எலைட் பயிற்சியும் நம்ம இனிமேல் கொண்டு போவோம். எலைட் பயிற்சியை இன்னும் சிறப்பாக கொண்டு போறதுக்கான நிறைய ஐடியாஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து எலைட் பயிற்சிக்கான எலைட் குழுவுக்கான ஒரு பிரத்யேக பயிற்சி, நேரடி பயிற்சி ஒன்று நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ரொம்ப ஆர்வமா வந்து ராஜேந்திரன் எல்லாம் இதுல ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அதை சீக்கிரமா பண்ணுவோம். அது எப்போ பண்றோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி ஃபார் எலைட் மெம்பர்ஸ், நேரடியா ஒரு நாள், அதுவும் மோஸ்ட்லி வந்து ஒரு நாள் தங்கி நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நைட்டாவது நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தங்கி இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவலாவி நம்ம வந்து ஒரு பயிற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம வந்து SSMGல ரொம்ப மாற்றங்களோட நம்ம கொண்டுட்டு வர இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேரை வந்து SSMG எலைட்ல வந்து மக்களை நம்மளுடைய உறுப்பினராக சேர்க்கறதுக்கு உங்களுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, இன்னொரு ஒரு ஐடியா கூட எனக்கு தோணுச்சு. அடுத்த எலைட் மீட்டிங்ல வந்து இப்போ இந்த SIIP அல்லது நிவேஷ் பிளஸ், அதாவது யூலிப் பிளானை எப்படி ஈஸியா மக்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எப்படி கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சில டூல்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு. அந்த டூல்ஸை பத்தி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அடுத்த எலைட் பயிற்சியில அதை கூட நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா நான் சொல்லிக்கிறேன் இப்ப. ஸோ எல்லாருமே ரெடியா இருங்க. முத்துப்பாண்டி சார் சொன்ன மாதிரி ரெடியா இருங்க. நம்ம மீட்டிங்க்கு கண்டிப்பா அட்டன் பண்றோம். எலைட் குரூப் வந்து என்ன சொல்றதுன்னா, நமக்கு SSMG வந்து நமக்கு ஒரு பெரிய குடும்பம்னா அதுல இன்னும் நெருக்கமான ஒரு குடும்பம் வந்து SSMG எலைட். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னும் நமக்கு ரொம்ப க்ளோஸ், அதாவது ரொம்ப நெருங்கிய சுற்றத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நெருங்கிய சுற்றத்தாரா தான் நான் வந்து எலைட் குரூப்பை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மென்மேலும் பல புகழும் எல்லோருக்கும் கிடைச்சி சிறந்து விளங்குறதுக்கு நம்ம தலைவர்களுடைய ஆசை எப்போதுமே நம்மள்கிட்ட இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த பயிற்சி வகுப்பு இன்றைக்கு நம்ம சிறப்பாக நிறைவு செய்ய போற இந்த நேரத்துல எல்லோரும் ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் இந்த பயிற்சிகளை நம்ம கேட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். அதுதான் வந்து இன்னைக்கு ஜெயபிரகாஷ் சாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி கடனா இருக்கும். எல்லாருமா வந்து சீக்கிரமா MDRT முடிக்கணும். நீங்க வந்து நம்ம ஒரு கிளப் மெம்பர் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதே சீக்கிரமா கிளப் மெம்பர் போகணும். MDRT மீறி நம்ம அடுத்து என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான வழிமுறைகள் வந்து இந்த பயிற்சியில கிடைக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைய பயிற்சியை நாம நிறைவு செய்வோம். ஜெயபிரகாஷ் சார், மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, நீங்க எங்களுக்கு மென்டரா இருந்து இன்னும் நிறைய பயிற்சிகள் நீங்க வந்து ஒரு குச்சி எடுத்துட்டு வாங்க எங்க எலைட் மெம்பரை வந்து அடின்னு அடிக்கிறதுக்கு நாங்க உங்களை வெல்கம் பண்றோம். கண்டிப்பா இதை நீ செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு குச்சி எடுத்துட்டு வாங்க, ஒரு சாட்டை எடுத்துட்டு வாங்க. அதனால அடிக்கடி வந்து எங்களுக்கு வந்து விளாசுங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஐடியா தான் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. ஆக்சுவலி ஜெயபிரகாஷ் சார் என்கிட்ட பேசும்போது அப்படிதான் பேசினாங்க. நம்ம இந்த மாதிரி தான் பயிற்சி கொண்டுட்டு போன எலைட்டுக்கு அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறாங்க. அதையும் கூடிய சீக்கிரம் நம்ம பண்ணுவோம். உங்களோட குச்சிக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். வெல்கம் சார். ஓகே சார். நாளை பயிற்சி வகுப்பு 4F என்னன்னு எனக்கும் தெரியல. கண்டிப்பா நாளைக்கு இந்த பயிற்சியை வந்து கலந்துங்க. நம்மளுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி தான் நடத்த போறாரு.
இந்த இன்னைக்கு போடுற லிங்கை வந்து எல்லா குழுக்களிலும் பகிருங்க. உங்க பிரான்ச்சில் உள்ள எல்லா குழுக்குள்ளையும் வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. நிறைய அரங்க நிறைந்து இருக்கணும். 500 பேர் வரணும் 4F பத்தி தெரிந்து கொள்ள. அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி. நாளை சந்திப்போம் நண்பர்களே. போறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒளிபரப்போ, அந்த பாடல் ஒளிபரப்பிட்டு போலாங்க. ஒரு நிமிஷம். நம்ம எப்பவுமே ஜெயபிரகாஷ் சார் வந்துட்டு ஒரு பாடலோட தான் நம்ம வந்து ஒளிபரப்புவோம். ஸ்டார்டிங்ல ஒரு பாடல், முடிவுல ஒரு பாடல். அந்த பாடலை இப்ப ஒளிபரப்பிற ஒரே நிமிஷம். ஒரே செகண்ட் அது எதுவும் ஓப்பன் ஆகுறதுல சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த 4 மாசம் இருக்கு சார். இது வந்து 8, 9, 10, 11, 12 4 மாசம் 4 months MDRT. சார் சொல்லுங்க, பாட்ட போட்டுட்டுமா? போட்டுங்க சார். சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். ஆ, 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 ஆ. வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. ஆ, ஆ, வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. அந்த இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் சமநீதி. நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும். நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல், அல்லதை நினைப்பது அழிவாற்றல். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா. அருமை, சிறப்பு.
ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. தேங்க்யூ. அனைத்து நண்பர்களுக்கும் நாளைய பயிற்சியில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சியை நம்ம நிறைவு செய்வோம். நன்றி, நன்றி, வணக்கம்.